நயவாத மனமும் மீனிலை நின்று நெகிழாத திடமும் சீ என்றும் பே என்றும் நாய் என்றும் விரதமை தீங்கு சொல்லாத தெளிவும் சீ என்றும் பே என்றும் நாய் என்றும் சீ என்றும் பே என்றும் நாய் என்றும் விரதமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமுன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திரு அடிக்கு ஆளாக்குவாய் தாய் ஒன்று சென்னையில் கந்த கோட்டத்தில் பலமோங்கு கந்த வேலே தாய் ஒன்று சென்னையில் கந்த கோட்டத்தில் தலமோங்கு கந்த வேலே தனிமுக துய்யமணி உன்முக சைவமணி தன்முக தெய்வமணியே தனிமுக துய்யமணி உன்முக சைவமணி தன்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்கனாகுக சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக அண்ணாமலையை அன்பினால் மட்டும்தான் காண முடியும். இன்னைக்கு கோயில் உள்ள போனோம்னா முடியல. எவ்வளவு கூட்டங்கள், பக்தருடைய கூட்டங்கள். ஆனால் கிரிவலம் வந்தா போதும் நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பரவாயில்ல, திருவண்ணாமலை எங்கேயாவது ஒரு 20 கிலோமீட்டர்ல இருந்து பார்த்தா போதும். இல்ல, இருக்கிற இடத்திலே அண்ணாமலை நினைத்தாலே போதும். காரணம் முக்தி தலம் என்று சொல்லும் பொழுது திருவாரூரிலே பிறந்தாலே முக்தி, சிதம்பரம் தரிசனம் செய்தாலே முக்தி, காஞ்சியிலே வாழ்ந்தாலே முக்தி, காசியிலே இறந்தாலே முக்தி, திரு அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. ஆக நினைக்கும் பொழுது முக்தியை தரக்கூடிய திரு அண்ணாமலையிலே எம்மையும் பணி கொண்டு இரவாத வரமளித்த அன்னையில் உவந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, நின் அருளால் தானே பாடுகின்றோம், நின் அருளால் தானே ஒவ்வொரு காரணமும் ஐயனே. அந்த அருள்தான் இங்கே அருள்மழையாய் அன்பை சிவமாய் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி இவ்வளவு நேரம் நம் அனைவரையும் தனக்கே உரிய இசையால் அனைவரையும் ஈர்த்து வைத்தல், பிறரை தன்வயப்படுத்துதல் என்பது இசைக்கு மொழி கிடையாது, ஆனால் தன்வயப்படுத்திவிடும். என்ன வளம் இந்த குரல் வளம்! அதற்காக மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு பாராட்டை அவருக்கு வழங்கி விடுவோம். அன்பே சிவம். சென்னை திருமூலர் ஆய்விருக்கை மற்றும் வள்ளலார் ஆய்விருக்கை, திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமம் மற்றும் மலேசிய சபரிவாசன் இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழா 2026. அன்பர்களே, இந்த விழாவின் முதன்மையான நோக்கம் மாணவர்களும் இளைய வயதிலேயே திருமந்திர பக்தி சுவை அவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் முதல் குறிக்கோளாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் திருமந்திர மாணவர் மாநாடு முதல் விழா, இரண்டாவது திருமந்திரம் அறிஞர் உயராய்வு பட்டய விழா, அடுத்து 24-25 கல்வி ஆண்டுகளை தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பட்டயமளிப்பு விழா, திருமந்திரம் அறிமுக வகுப்பிலே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்க விழா, அதைத் தொடர்ந்து இது தொடக்க விழாவாகவும் அமைகிறது. இந்த விழாவின் தொடக்கமாக ஒளியுள் ஒளியாய் நின்று ஒளிர்கின்ற இறைவனை வணங்கி தொடங்குவது தானே நமது மரபு. அந்த வகையில் இதோ நம் முன் வரிசையில் இருக்க சான்றோர் பெருமக்களை குத்து விளக்கேற்றி விழாவை தொடங்கி வைக்குமாறு உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நமச்சிவாயம்.
ஒளிவல விளக்கே போற்றி, ஒளிவல போற்றி, ஒளியே போற்றி, தீபஜோதியே போற்றி, ஒளிவல விளக்கே 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 போற்றி, ஒளிவல விளக்கே போற்றி, தீபஜோதியே போற்றி, ஒளி இதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற எமது அம்மையார் பேராசிரியர் முனைவர் டி மகாலட்சுமி அம்மையார் அவர்களை, நிறுவனர் திருமூலர் ஆய்விருக்கை அவர்களை, இதோ உங்கள் முன்னால் வந்த அடியார்களை, அன்பர்களை அத்தனை பேரையும் வரவேற்க வருகிறார். நல்ல ஒரு கரவொலியோடு அவரை வருக வருக என உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எல்லாம் செயல்கூடும் என் ஆணை, அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்று கூறிய திருமூலநாதரின் வள்ளல் பெருமானின் திருவடிகளாக நினைத்து உங்கள் அனைவரின் திருப்பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் அன்புடன் பணிந்து வணங்குகின்றேன். இந்த திருமூலர் ஆய்விருக்கை 2016 அரசு நிறுவனமான உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொடங்கப்பெற்றது. அரசு நிறுவனத்தில் தொடங்கியதால் தான் இந்த அளவிற்கு அது வளர்ச்சியை பெற்று இருக்கின்றது. ஆன்மீக கல்வியையும் சித்தர்களின் ஜோதிடம், மருத்துவம், யோகம் போன்ற கலைகளையும் உலக மக்களின் நடைமுறை பயன்பாட்டிற்கு, இங்கே தான் நீங்கள் நினைக்கணும், நாம் கல்வியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நோக்கம் கல்வியாக மட்டுமல்ல, கற்பது மட்டுமல்ல, அதன்படி நடப்பது என்ற நடைமுறை பயன்பாட்டிற்கு ஆன்மீக கல்வியையும் சித்தர்களின் கலையையும் உலக மக்களுக்கு கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்டு திருமூலர் ஆய்விருக்கை செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பல உலக அளவிலான கருத்தரங்குகளை, மாநாடுகளை, பயிலரங்குகளை என்று இந்த போன்ற பட்டய வகுப்புகளை 300 பேர்களை வைத்தெல்லாம் தமிழ்நாடு முழுமையிலும் வண்டியும் பஸ்ஸும் வைத்து கொண்டு வந்து சுருக்கம் கருதி மிக பெரிய அளவில் பல
இதை நடத்தி இருக்கின்றோம். இந்த மாநாடை 2023 டிசம்பரில் வள்ளல் பெருமானுடைய மாநாடாக மாணவர்களுக்கு நடத்தினோம். ஏனென்றால் மாணவர் மாநாட்டுக்கு இந்த திருமூலர் ஆய்விருக்கையின் நோக்கத்தை சொன்னேன். இந்த நோக்கத்தில் முதன்மையான நோக்கம் என்பது மாணவர்களுக்கு இந்த கல்வியை கொடுப்பது. சிறியவர் முதல் பெரியவர் வரை கடைக்கோடி மக்கள், பள்ளி கல்லூரி மாணவர் உட்பட கடைக்கோடி மக்களுக்கும் கொடுக்க வேண்டியது நோக்கமாக இருந்தாலும் மாணவர்கள் மனதில் விதைப்பதைத்தான் முதல் நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றது. அந்த வகையில் சான்றிதழ் பட்டயங்களை நடத்துவது மாணவர்களுக்கு உலக அளவில், ஏனென்றால் முதலில் மலேசியாவில் நடத்திவிட்டு தான் இங்கு வந்திருக்கின்றோம். வள்ளல் பெருமானுக்கு மலேசியா, இங்கு திருமூலருக்கு இங்கு நடக்கின்றது. ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதம் ஒரு உலக நாடுகளில் நடைபெறும், அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து கொண்டே இருக்கும் என்ற வகையில் மாணவர் மாநாடு, பட்டய சான்றிதழ் வகுப்புகள் இணைய வழி உலகம் முழுமையிலும் நடைபெறும் என்று கூறி, இந்த வகுப்புகளின் நோக்கம் ஆய்வு மக்களுக்கு நடைமுறை பயன்பாட்டிற்கு போவது. நடைமுறை பயன்பாட்டிற்கு எப்படி போகும் என்றெல்லாம் வந்தவர்களை சரி, முதலில் என்னுடைய தொடக்க உரையை முடித்துவிட்டு அனைவரையும் எம்முள் உயிர் உயிருள் யாம் இதை அறிந்தே உயிர் நலம் பரவுகை என்று வள்ளல் பெருமானார் சொன்னார். எனவே யாரையும் நாம் இங்கு தனித்து பார்க்க வேண்டியதில்லை. நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். நம்முடைய உயிர் என்பது அனைத்து உயிர், இறைவனே சொல்றாரு, என் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் எனக்குள் இருக்கின்றது, உங்கள் உயிருக்குள் எல்லாம் நான் இருக்கின்றேன். எனவே இங்கு நமக்குள் எந்த பேதமும் இல்லை, நாம் பெயரை குறிப்பிட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை என்று கூறி, வரவேற்புரையில் பெயரை சொல்லி வந்தவர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதை முதல் கடமையாக கொண்டு, இந்த அனைவர் உயிரும் ஒன்று என்ற வகையில் பத்திரிகையில் பெயர் போட்டுள்ள, ஏனென்றால் எங்கள் இசைவை ஏற்று பல்வேறு பணிகளுக்கு இடையே அவர்கள் இங்கு வந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஐயா பாண்டியமணி ஐயா அவர்கள் ஆசியுரை வழங்க வந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட நிகழ்வை நடத்தி கொண்டு நேரமில்லாத ஒரு சூழலில் கூட வந்தே தீருவேன், நீங்கள் எப்படி போவீர்கள் என்றெல்லாம் அவர்கள் கேட்டவர்களுக்கு கூட வந்தே தீர்வேன் என்று ஒரு பதிலை சொல்லிவிட்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த ஆன்மாக்களின் ஆசீர்வாதம் எல்லாம் திருமூலர் ஆய்விருக்கைக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், திருமூலர் ஆய்விருக்கை லட்சியம் என்பது எவ்வளவு எளிதாக பிரபஞ்ச ஆற்றலோடு நடைபெறும் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் நடைமுறை பயன்பாடு என்றால் என்ன? மூச்சை உள்ளே இழுங்க, நிறுத்துங்க, வெளியே விடுங்கிறார் திருமூலர். 1:4:2 இதை அளவு, அதாங்க முக்கியம். அளவறிந்து கணக்கறிந்து நாம் பயன்படுத்தி விட்டால் உலக மக்கள் அனைவருக்கும், அனைவரின் நோய்க்கும் இதுதான் மருந்து. நோய் இல்லாதவர்களுக்கு நோய் வராது. இதையெல்லாம் மிகச்சரியாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அமெரிக்காவில் இருப்பதெல்லாம் நம்முடன் ஆய்வு செய்ய முன் வருகிறார்கள். பொறுத்திருந்து இணைவோம் என்று காத்திருக்கின்றோம். அப்படியானால் இந்த திருமூலர் ஆய்விற்கின் இலக்கு பெரிய அளவில் ஆய்வுகளை, பயன்பாட்டு ஆய்வுகளை செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். அடுத்த நிகழ்ச்சி என்று வரும்பொழுது மலேசியாவுடன் நாங்கள் இணைந்து நடத்தி இருக்கின்றோம். சபரிவாசன் தலைவர் வர்மா அவர்களுடன், டாக்டர் வர்மா அவர்களுடன் இணைந்து நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதற்கான காரணம், மலேசியாவில் முழுமையுமாக இந்த கல்வியை கொண்டு செல்வதற்கு பிப்ரவரி 8ஆம் தேதி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதன் முன் அறிவிப்பு இங்கு செய்வதாக இருந்தது. பணிபளு காரணமாக இறுதி நிமிடத்தில் அவர், இந்த பணிபளு என்னால் வந்து சேர முடியாது, என் சார்பாக அந்த அறிவிப்பை நீங்களே செய்துவிடுங்கள் என்று கூறியதன் அடிப்படையில் மீண்டும் கூறுகின்றேன், மலேசியாவில் இந்த திருமூலர் ஆய்வு இருக்கையின் கல்வி முழுமையாக சபரிவாசன் தலைவர் வர்மா அவர்களால் கொண்டு செல்லப்படுகின்றது என்ற பிப்ரவரி 8 நடக்கவுள்ள அறிவிப்பை இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னறிவிப்பு செய்கிறேன். அனைவரும் அவருக்கு ஒரு கர்த்த கோஷத்துடன் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து மிகவும் சிறப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர் திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமத்தின் நிறுவனர் தலைவர் சுவாமிஜி விஜயானந்த சரஸ்வதி அவர்கள். நாங்கள் அவர்களுடன் இணைந்து போன ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்தினோம். அப்பொழுதுதான் அவர்களுடைய பண்பையும் அன்பையும் அந்த உதவும் குணத்தையும் எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது. அப்பொழுது அவரிடம் பேசிய போது அவர் எங்களுக்கு தெரிவித்தது, தொடர்ந்து மாணவர் தொடர்பான
போட்டிகளை வைப்பது, மாணவர்களுக்கு ஒரே வரிதான், வேற எங்கேயுமே போகல, மாணவர்கள்ட்ட மட்டுமே நின்னாரு. தொடர்ந்து இந்த மாணவர்களுக்கு போட்டிகளை வைத்து பரிசு கொடுப்பது, மாணவர்களிடம் கல்வியை கொண்டு செல்வது, உங்களோடு இணைந்து எங்களுடைய பங்களிப்பை முழுமையாக செய்கின்றோம். அடுத்த முறையெல்லாம் திருவண்ணாமலையில் மாநாடு என்று நடந்தால் திருமூலர் ஆசிரமத்தில் தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளையும் இங்கு வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக நவீன் பிரசாந்த் அவர்களை இப்பொழுது இங்கு அனுப்பி இருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்பாராத விதமாக பிப்ரவரி 5க்கு அவர் அமெரிக்காவில் இருக்கின்றார். அவர் பிப்ரவரி 5க்கு தள்ளி போய்விட்டதால் அடுத்த நிகழ்வு எல்லாம் அவருடைய இடத்தில் அவர் எல்லா நிகழ்விலும் அவர் இருப்பார் என்று கூறுகின்றேன். இந்த அடுத்தபடியாக நாம் ஏன் இந்த கல்வியை 2 வரி சொல்லி முடிக்கலாம், நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது. ஏன் இந்த கல்வியை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள் எழுகின்றது. இது ஒரு மனிதனை பற்றிய தேடல், நம்மை அறிந்து கொள்வது. தன்னை ஒருவன் அறியும் போது அவனுடைய உயிர் சகல வல்லமை உடையது. அதில் ஒரு அழுக்குகள் சூழ்ந்திருப்பதால் அது நீக்கப்பட்டு விட்டால் அவனால் முடியாதது எதுவுமே இல்லை. மாணவனாக இருந்தால் அவன் சிறந்த கல்விமானாக வருவான். என்று சொன்னால் நம்முடைய உயிர் என்பது அறிவாக, ஆற்றலாக, அருளாக, ஒளியாக நம் உயிர் இருக்கின்றது. அப்படி என்றால் அறிவு என்பது நம்முடைய உயிர். நாம் அறிவு வேறு, பகுத்தறிவாதி. பக்தி என்பது கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை கும்பிடுவது அல்ல, நமக்குள் இறைவனை தேடுவது. நமக்குள் உள்ள இறைவனின் சகல வல்லமையை அறிந்து கொண்டு நாம் அனைத்தையும் சாதித்து பேரின்ப வாழ்வு வாழ்ந்து பிறவாமையை அடைவது. அது மட்டுமல்ல, ஆன்மீக கல்வியால் மட்டும்தான் இந்திய ஒற்றுமையையும் உலக அளவிலான ஒரு ஒருங்கிணைப்பையும் ஏற்படுத்த முடியும். இந்திய ஒற்றுமையையும் உலக அளவிலான ஒரு ஒருங்கிணைப்பையும் ஆன்மீக கல்வியால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். தன்னை அறிதல் என்பது உலகிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ற வகையில் இந்த ஆன்மீக கல்வி என்பது உலகமே ஒரு குடும்பம், நாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், அனைவர் உயிரும் உள்ள இடம் ஒன்றுதான். சக உயிரை தம் உயிர் போல் மதித்து நேசிக்க வேண்டும். நான் என்பதை தாண்டி நாம் என வர வேண்டும். சமத்துவம் வேண்டும். எதுவாக இருக்கட்டும், ஆன்மீகத்துக்குள் இருக்கின்றது. எனவே அதனால்தான் திருமூலர் சொல்வார், அன்பு என்பது ஒன்று இருந்துவிட்டால் நாம் அந்த அறிவை முழுமையாக அடைந்துவிட முடியும். நம் உயிராகிய அறிவு தான் அறிவின் வடிவம் என்பது தெரியாமல் மயங்கி நிற்கின்றது என்று சொல்கின்றார். அப்போ நமக்கு விழிப்புணர்வு தேவை. நாம சாதனையாளர்கள், பேரின்ப வாழ்வும் வாழ முடியும், பிறவாமையும் பெற முடியும். நம்மால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை. நமக்கு தடையாக இருப்பது நம்முடைய அறியாமை, நம்ம விழிப்புணர்வு இன்மை அப்படிங்கிறத திருமூலர் சொல்கிறாரு. அதற்கான வழிமுறைகளை யார் 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 எப்படி பின்பற்ற முடியுமோ அவரவர்களுக்கு தகுந்த முறையில் அவர் சொல்லக்கூடிய ஒரு சமரச உணர்வை அவர் சொல்லி இருப்பதால் இதை உலக பொதுமறை ஆக்குதலும், ஏன்னால் அனைத்து மக்களுக்கும் அனைத்து காலங்களிலும் பயன்படக்கூடியது திருமந்திரம். உலக பொதுமறை ஆக்குதல் என்ற ஒரு நோக்கத்தையும் திருமூலர் ஆய்விற்கை கொண்டு வந்துள்ளது. 1000 ஆறுகள் இணைந்தால் ஒரு கடல் என்பது போல 1000 அமைப்புகளும் மக்களாகிய நீங்களும் ஒன்றாக இணைந்தால் இந்த ஆன்மீக கல்வி என்பது கனவல்ல, நிஜம். ஆன்மீகத்தால் நாம் அடைய முடியும் என்பதை உலகிற்கு நாம் எடுத்துரைக்க முடியும். அடுத்து இந்த திருமந்திரத்தை நாம் உலக பொதுமறை ஆக்கிவிட முடியும். எனவே நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கம். இந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை என்ற பெயரில் இதில் உள்ள அனைவர் பெயரையும் நான் வரிக்கு வரி வாசித்து அவர்களை பற்றியெல்லாம் சிறப்பாக கூற வேண்டும். இந்த பணியை தொகுத்து வழங்குவர்களிடம் விட்டிருக்கின்றேன். ஒவ்வொருவரும் மேடைக்கு வரும்பொழுது அவர்களை பற்றி சிறப்பாக சொல்லி அவர்களை பேச விடுங்கள். அவர்கள் பேசுவதை விட அவர்களை பற்றிய அறிமுகம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவருடைய வருகையும் நமக்கு மிகப்பெரிய வருகை என்று சொல்லி இருக்கின்ற அந்த அளவில் அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி இங்கு ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய நோக்கம் என்று சொன்னேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய உத்தி என்ன என்று சொன்னால், உலக நாடுகள் முழுமைக்கும் கொண்டு செல்வதற்கு மலேசியாவை முன் மாதிரி வெளிநாடாக, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருவண்ணாமலையை முன்மாதிரி மாவட்டமாக எடுத்து இருக்கின்றோம். இந்த நோக்கத்தை எடுத்ததற்கு காரணமே மருத்துவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள்தான். அவர்கள் திருமூலர் ஆய்வு இருக்கையின் முதுகெலும்பாக, ஆணிவேராக, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டேன், எல்லாம் அவர் தான். கேட்டால் அங்கிட்ட தான் போய் கேட்டால் என்ன கேட்டால் எனக்கு ஒன்றும் சொல்ல வராது. அந்த அளவிற்கு
அனைத்து பொறுப்புகளையும் தான் எடுத்துக்கொண்டு இதை மிக முழுமையாக செய்து வருவதால் அவருக்குள் உள்ள ஆத்மா என்பது அது நிச்சயமான ஒரு தூய்மை. புறத்தில் யாரையும் நீங்கள் பார்க்கவே கூடாது, அகத்தில் அவருடைய ஆத்மாவும் ஒரு தூய்மையான ஆத்மா என்பதால் அந்த ஆத்மாவின் ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைத்திருப்பதால் திருமூலர் ஆய்வு இருக்கை என்பது 3 ஆண்டுகளில் இந்த ஆண்டு தான் தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் பல்வேறு சூழல்களில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சூழல்னு சொல்கிறேன், என்ன நோக்கில் சொல்கிறேன்னு, அத்தனை சூழல்களையும் கடந்து இந்த 2026 அடியெடுத்து வைத்திருக்கின்றது. 2020 ஆண்டில் தொடங்கிய இந்த உலகமயமாக்கல் 2028 நிறைவு எய்தும். உலக மக்கள் அனைவரும் ஒரு குடைக்குள் இணைவார்கள் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் இதை கரகோஷத்தோடு பிரபஞ்சத்தின் ஆற்றலை மலேசியா முன் வெளிநாடு என்று சொன்னதற்கு அதற்கு வர்மா அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கின்றார்கள். அவருக்கு உதவியாக இன்னும் பல பெரிய அமைப்புகள் பொறுப்பெடுத்திருக்கின்றது. மலேசியாவை வெளிப்படையாக சொன்னால் மலேசியா, லண்டன் எல்லாம் என்னுடைய பக்கத்து வீடு, என்னுடைய உறவுகள், என்னுடைய அன்புகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நெருங்கிய அளவில் என்னோடு அவர்கள் இருக்கின்றார்கள். என்னால் தான் காலம் கருதி அது வளர்ச்சி தாமதமாகி கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை என்று வரும்போது முதலில் மாணவர்களுடைய 1 மாத கல்வியை நாங்கள் செல்லும் பொழுது ஸ்கை பள்ளி சேர்மன் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் இதற்கு அனுமதி மட்டும் கொடுக்கவில்லை. முதல் முறை பார்த்த போதே அந்த வகுப்பு தொடங்குவதற்கான நாள், பட்டயமளிப்பு சான்றிதழ் வழங்குவது கொஞ்சம் தள்ளி அதற்கான மாதம் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் இனிமேல் இந்த கல்வி தொடர்பாக விரிவுபடுத்த எதையும் எங்களிடம் சொல்லக்கூடாது, இதை சொல்லுங்கள் என்று ஆணையிடுங்கள், நாங்கள் அதை அப்படியே செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்று இந்த மாநாடாக இங்கு மலர்ந்து இருக்கின்றது. ஏனென்றால் சுப்பிரமணிய சிவா அவர்களை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கலாம், பணிகள் காரணமாக தள்ளி போட்டிருப்போம். அவர்கள் கொடுத்த ஒரு உந்துதல், அதற்கு பின் அவர்கள் அறிவிப்பாளர்கள் சொல்வார்கள், பல பள்ளிகளில் 1 மாத சான்றிதழ் வகுப்புகளை 673 பேர் 650 பேர், சென்னையில் பல அமைப்புகள் RSS அமைப்பின் மூலமாக, நம்முடைய வித்யாபவன் மூலமாக திரு ராமமூர்த்தி அவர்கள் 17 பள்ளிகளில், இப்படி பலரும் இதை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு தூண்டுதலாக அமைந்த நம்முடைய சேர்மன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு கரகோஷத்துடன் நீங்கள் எல்லாம் அதைவிட மிக சிறப்பானது SRM பல்கலைக்கழகத்தில் திருமந்திரமும் வாழ்விலும் வள்ளலாரும் வாழ்விலும் நடந்து கொண்டிருப்பதும் இந்த பிப்ரவரி 28 அதற்கான சான்றிதழ் விழா நடத்த இருக்கிறோம். அந்த திருமந்திரமும் வாழ்வியலுக்கும் ஒரு 25 ஆசிரியர்களை படிக்க வைத்து அவர்கள் சென்னை SRM பல்கலைக்கழகத்திற்கு சான்றிதழை பெற இருக்கின்றார்கள் என்று சொன்னபோது நீங்களெல்லாம் அவருக்கு கைதட்டியதில் தவறே இல்லை என்பதை புரிந்திருப்பீர்கள். இப்படி நாங்கள் திருவண்ணாமலையில் பல பள்ளிகளுக்கும் இங்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். சுப்பிரமணிய சிவா அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். ஒவ்வொருவரும் எங்களுக்கு சொன்ன பதில், நாங்கள் நடத்துகிறோம் என்று. இப்பொழுது பலரும் நடத்துகின்றார். இங்கு பத்திரிகையில் உள்ள அனைவருமே நடத்தியவர்கள், நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்ற வகையில் இந்த பத்திரிகையில் இடம்பெற்ற, இன்னும் எங்களுக்கு பல வகையிலும் நடத்தி கொடுக்க இருக்கின்ற திருவண்ணாமலையில் உள்ள பள்ளி கல்லூரிகளின் அனைத்து முதல்வர்களின் திருப்பாதங்களையும் அன்போடு வணங்கி, உங்கள் ஒத்துழைப்பு தான், ஏனென்றால் திருவண்ணாமலை தான் முன்மாதிரி மாவட்டம், உங்கள் ஒத்துழைப்பு தான் உலக அளவில் மலரப்போகிறது என்று அவர்களுக்கு என் நன்றியை இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு குறிப்பாக முதலிலே பேசும்போது குறிப்பிட்டேன், பிரம்மகுமாரிகள் அமைப்பின் இயக்குனர் அபுதாபியிலிருந்து இங்கு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய ஆசியுரை வேண்டும் என்று நான் இந்த பத்திரிகையில் அவர்களிடம் வேண்டி விரும்பி கேட்டு இங்கு போட்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எங்களிடம் உயராய்வு பட்டயத்திற்கு அரசு நிறுவனமான உலகத் தமிழராட்சி நிறுவனத்தில் பதிவு செய்தவர்கள் இன்று திருமந்திர அறிஞர் என்ற பட்டத்தை பெற இருக்கின்றார். அவர் பலமா கைதெல்லாம் அரசு நிறுவனத்தின் மூலமாக 32 பேர் இன்று உயராய்வு பட்டய அறிஞர் என்ற பட்டத்தை பெற இருக்கின்றார்கள். திருமூலர் ஆய்விற்கின் வழியாகவும் பெற இருக்கின்றார்கள். அவர்களை நான் அழைத்த நோக்கம், நான் ஆய்வுதான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், ஆய்வை சேர்ப்பது நோக்கம் என்று சொல்லிய நிலையில் இவர் தன் ஆய்வை எடுத்து 350 பக்கங்களில் தன்னுடைய ஆய்வேடை அவர் சமர்ப்பித்து இருக்கின்றார்கள். 400 பக்கங்களில் இன்னும் பிரம்மகுமாரிகளில் கோமதி சகோதரி கோமதி அவர்கள் எனக்கு எல்லா வகையிலும் பெரிதும் உறுதுணை புரிந்தவர்கள். அவர்கள் எல்லாம் 350 400 என்று நாங்கள் எங்களுடைய திட்டத்தில்
முதலில் 2 ஆண்டு படித்தவர்களுக்கு அறிஞர் பட்டமும், அதற்கு பிறகு ஓராண்டு படிப்பவர்களுக்கு பேரறிஞர் பட்டமும் வைத்திருக்கின்றோம். ஆனால் இவர்களுடைய ஆய்வேட்டின் தரத்தை பார்க்கும் பொழுது இதற்கு மேல் தரமாக ஒன்று கேட்க முடியாது என்று இருப்பதால் இவர்களுக்கு இப்பொழுது அறிஞர் பட்டமும், அடுத்த ஆண்டு மற்றவர்களுக்கு வழங்கும் போது பேரறிஞர் பட்டமும் கௌரவ டாக்டர் பட்டமும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்று உங்கள் அனைவரும் அறிவிப்பு செய்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக, இந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உள்ள இங்கு வருகை தந்துள்ள முதல்வர்கள் மட்டுமின்றி மற்ற அனைவரையும் வரவேற்கும் போது குறிப்பாக நம்முடைய ஜீவ சீனிவாசன் ஐயா அவர்கள் கடவுள் வணக்கத்திற்கான பாட்டையும் பாடி இன்னிசை கச்சேரியும் நடத்தி கொடுத்தார்கள். அவர்களை பற்றி தொடக்கத்தில் பேசும்போதே மிகச் சிறப்பாக சொன்னேன். வார்த்தைகளால் அவருடைய பெருமைகளை அளவிட்டு கூறிவிட முடியாது என்று. கொடுப்பதிலும் வல்லவர், மிகச் சிறப்பாக செயல்படுவதிலும் வல்லவர் என்று கூறி காலம் கருதி அவருக்கு அனைவரும் கரகோஷத்துடன் அவருடைய இன்னிசைக்காக ஒரு கைதட்டலை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வள்ளலாரும் வாழ்வியலும் என்ற சான்றிதழ் வகுப்பை SRM பல்கலைக்கழகத்தின் மூலமாக 124 பேர்களுக்கு 5 அமைப்புகளை கொண்டு வழங்கி அந்த 5 அமைப்புகளுக்கும் பாராட்டு சான்றிதழ் போட்டிருக்கின்றோம். இவருக்கும் பாராட்டு சான்றிதழ் போட்டிருக்கின்றோம். அந்த 5 அமைப்புகளையும் வைத்து மிகச் சிறப்பாக நடத்தி கொடுக்கின்றார். எதிர்காலங்களில் அத்தனை பேரையும், சன்மார்க்க அமைப்புகளில் உள்ள அத்தனை பேரையும் SRM பல்கலைக்கழகத்தின் மூலமாக வள்ளலாரும் வாழ்வியல் சான்றிதழ் படிப்பதற்கான பணிகளை துரிதமாக செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த எண்ணிக்கை என்பது எல்லையற்றதாக இருக்கின்றது. அந்த வகையில் அவரை நாங்கள் வணங்குகின்றோம். அடுத்து இங்கு பனசை மூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மதிய உரையில் மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். சார், காலை உரையில் வேறு யாராவது வந்திருக்காங்களா மேடம்? பனசை மூர்த்தி அவர்கள் திருப்பனந்தாள் ஆதீனத்தின் பேராசிரியர். திருமந்திரத்தை மிகச் சிறப்பாக வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருப்பவர். திருமந்திரம் மட்டுமல்ல, பக்தி இலக்கத்தையும் மிகச் சிறப்பாக, உயர்வு இருக்கும் இடத்தில் பணிவு இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திருமிகு மூர்த்தி ஐயா அவர்களை, பனசை மூர்த்தி ஐயா அவர்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு ஆடம்பரத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் விரும்ப மாட்டார். அவர் தன் பணியை தன் கடன் பணி செய்து கிடப்பதே என்று செவ்வனே பணியாற்றி இருக்கக்கூடிய அவருடைய திருப்பாதங்களை வணங்கி உங்கள் அனைவர் சார்பாக ஒரு கரத்த கரசுவத்தத்தை விட்டு போய்ங்களா? என்னுடைய அன்பு, பொதுவாகவே திரைப்படத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஹீரோக்களெல்லாம் சொல்லுவாங்க, விஜயெல்லாம் கூட சொல்லுவார், ரஜினி ஐயா கூட சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய வாசகர் உயிர்னு சொல்லுவாங்க. உண்மையாக மனதை தொட்டு சொல்கின்றேன், என்னுடைய உயிர் என்று சொன்னால் என்னுடைய மாணவர்கள் தான். அந்த மாணவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்று நான் இருக்கும் இடத்தில் புல் பூண்டு முடைத்திருக்கும், நான் இந்த இருக்கையை நடத்தி இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட சூழலிலும் நான் இந்த சூழலில் எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு வெளியே வந்தேன் என்று சொன்னால் 800 மாணவர்கள் ஓராண்டில் சேர்ந்தார்கள். ஏதோ சோதனை தடைபட்டு விட்டது. அப்படியானால் நம்முடைய மாணவர்கள் நமக்கு என்றும் அவர்கள் உள்ளுணர்வோடு படிப்பார்கள் என்ற நம்பிக்கை தான் 2020-21 800 மாணவர்கள் போட்டிருந்தார்கள். அந்த ஒரே ஒரு பல சோதனைகளை கடந்து இன்று நாங்கள் வெற்றி பாதையை அடைந்து விட்டோம். கல்லும் முள்ளும் எங்கள் பாதங்களை குத்தினாலும் ரத்தங்கள் மொழியினால் கூட எடுத்ததில் பின்வாங்க மாட்டோம், முடித்தே தீருவோம். நாம் முடிப்பதாக இருந்தால் தான் இந்த புறத்துன்பங்களை கண்டு அஞ்ச வேண்டும். நாம் ஒரு கருவி, நம்மை எடுத்துக்கொண்டு இறைவன் செய்விக்கிறார். நானா செய்ய போகிறேன், அவரும் செய்கிறார், பலரையும் செய்விப்பார் என்று என்னுடைய ஒரே நம்பிக்கை. நான் எதுவுமே செய்யாமல் திருமூலர் ஆய்விற்கை பணி சிறப்பாக நடைபெறும், உலக அளவில் சேரும். துன்பங்கள் வந்த காலத்தில் 2022 நான் எடுத்த அந்த முடிவு இன்று நிறைவாகி இருக்கின்றது. அந்த வகையில் நாம் எதையும் செய்வதில்லை, நாம் கருவியாக இருந்து அவர்களால் செயல்படுகின்றோம். நமக்கு துன்பங்கள் வரும்பொழுது வினை கழிகிறது, இல்லை என்றால் மீண்டும் என்று கூறி வருகை தந்துள்ள அழைப்பில் உள்ள அனைவரையும் பொன் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கோவையிலிருந்து எங்களுக்காக இதற்காக வருகை தருகின்றார்கள். எங்களோடு சேர்ந்து பணியாற்றியவர்களுடைய பெயரையும் தர்மலிங்கம் ஐயா, ஞானசுந்தரம் ஐயா, நம்முடைய கோமதிக்கெல்லாம் சொன்ன மாதிரி, நம்ம சீனிவாசன் ஐயா சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கணும். ஒரு நிமிஷமும் அதிகாரம் பண்ணி வேலையில் இருப்பேன். அவங்க அன்பும் உழைப்பும் முயற்சியும் கடுகு கூட குறையாது. இப்படி என்னோடு பணியாற்றியவர்கள் பட்டியலை சொன்னால் அதுவே மிகப்பெரிய பட்டியலாக போய்விடும் என்ற வகையில் சிவமுனிசாமி அவர்கள் எங்களோடு ஒரு வகுப்பையே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை கூறி உங்களை எல்லாம் மனம் நிறைந்து உளம் திரைந்து அன்போடு நான் என்ன குறைகள், என்ன இந்த வரவேற்புரையில் கூட குறைகள் இருக்கும், நம்முடைய செயல்பாட்டில் குறைகள் இருக்கும், நம்முடைய நேரமின்மை ஒரு காரணம், நாம் மனிதர் மகான்கள் அல்ல மனிதர் என்ற குறைபாடு காரணம். எத்தனை குறைகள் இருந்தாலும் அத்தனையுமே நீங்கள் நிறையாக எடுத்துக்கொண்டு இந்த திருமூலர் ஆய்விருக்கையில் எங்களோடு பயணித்து கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் நாம் ஒரு தூண்டுகோலாக இருந்து ஊக்குவித்து உலகம் முழுமையிலும் இந்த கல்வி கொண்டு செல்ல அனைவரும் தங்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கூறி ஒட்டுமொத்தமாக வருகை தந்துள்ள அனைவரையும், வருகை தர உள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம்.
ஒரு சிலரை இங்கு கௌரவிக்க இருக்கின்றார்கள். அது யார் என்ற விளக்கத்தோடு அம்மா அவர்கள் பேசுவார்கள். திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமத்தை பற்றி மிக விரிவாக சொன்னேன். அவர் அமெரிக்காவில் இருப்பதால் அவர் சார்பாக திரு நவீன் பிரசாத் அவர்கள் ஐயா அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கீபோர்டு ஹரிசங்கர் ஐயா, திருவண்ணாமலை பெஸ்ட் கம்போசர். திரு கணேஷ் சங்கர் ஐயா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தபலிஸ்டார். ரயில்வேஸில் இந்தியன் ரயில்வேயில் இருக்கார். நம்மளோட பெஸ்ட் ரிதம் பிளேயர். இவங்கெல்லாம் அதிகமாக திரைப்படத்தில் இருக்கிறவங்க. இன்றைக்கி பெருமானுக்காக வாசிருக்காங்க. அப்படியே ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அம்மாவுக்கு நன்றி. எல்லோருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அருபரஞ்சு அம்மாவுடைய முயற்சியும் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறை அருளோடு, இறையாசியோடு, சான்றோர்கள் ஆசியோடு, அன்பர்கள் ஆசியோடு மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். திருச்சிட்டம். இப்பொழுது ராஜயோகி பேராசிரியர் டாக்டர் பிரம்மகுமார் பாண்டியமணி, அவர் இயக்குனர், மதிப்புணர்வு கல்வி திட்டங்கள், பிரம்மகுமாரிகள் ராஜயோக கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை என்ற அமைப்பை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ராஜஸ்தானில் இருந்து வருகை தந்திருக்கின்றார். இந்த அண்ணாமலையார் நினைத்தால் ராஜஸ்தான் என்ன, மலேசியா, சிங்கப்பூர்னா அவனி 56 தேசங்களை ஒருங்கிணைக்கின்ற ஆற்றல் அண்ணாமலையாருக்கு உண்டு. அதுதானே பேராற்றல். அந்த வகையிலே அண்ணாமலையார் அழைத்தார். அவர் மாநாட்டில் இணைந்திருக்கிறார். இதோ உங்களுக்காக அவரது சிறப்புரைகள். நல்ல ஒரு வைத்தேற்றலோடு அவரை நாம் வரவேற்கின்றோம். இந்த திருமூலர் ஆய்விற்கின் சார்பாக மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை நான் சந்திக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஒரு குழு என்பது சாதாரண குழு அல்ல. நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் கூறினார், திருவண்ணாமலையார் நினைத்தால் முடியாதது எதுவுமே அல்ல. நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்றாலே நீங்கள் உங்களுடைய முற்பிறவியில் செய்த பலனாகத்தான் இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இதனுடைய மதிப்பு இப்பொழுது தெரியாது. ஏனென்றால் எப்பொழுது நான் மகாலட்சுமியாருடைய படிப்பிலே சேர்ந்தேனோ அப்போது எனக்கு இதனுடைய மகத்துவம் தெரியாது. ஆனால் படிக்கும் பொழுதும், படித்து முடித்த பிறகும், நிறைவு செய்த பொழுதும் அவர்களுடன் நான் தொடர்புடையவனாக இருக்கும் பொழுதுதான் எனக்கு இதனுடைய வேல்யூ தெரிந்தது. நான் எதற்காக இதை கூறுகின்றேன் என்றால், நான் தமிழகத்தில் பிறந்திருந்தாலும் கூட இப்பொழுது பிரம்மகுமாரியினுடைய அகில உலக தலைமையகம் மவுண்ட் அபில் 15 ஆண்டுகளாக இருக்கின்றேன். நான் அப்போ இங்கே எப்படி சென்றேன் என்றால், இந்த பண்புசார் கல்வி என்ற ஒரு வேல்யூ எஜுகேஷனல் சிஸ்டத்தில் கொண்டு வந்தோம். முதல் முறையாக பிரம்மகுமாரிகள் 90 ஆண்டாக இந்த ஆன்மீக சேவையை செஞ்சு வருகின்றார்கள். அவருடைய சேவை ஆன்மீக கல்வியை வழங்குவது தான். எந்த விதமான ஒரு மூட நம்பிக்கைகளோ பழக்க வழக்கங்களோ இல்லாமல், எந்த ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாருக்கும் அப்பாற்பட்டு, அதாவது ஆன்மீகம் என்றாலே எதுக்குள்ளேயும் அது அடங்காது. அது ரொம்ப பறந்து விரிந்த ஒன்று. அந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனை கொடுக்கின்ற சேவையை தான் பிரம்மகுமாரிகள் 90 வருஷமாக செய்கிறாங்க. ஆனால் இந்த பல்கலைக்கழகங்கள் மூலமாக ஒரு பட்ட படிப்பாகவோ கல்வி முறையில் இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக முதல்ல 2009
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பம் பண்ணிவிட்டு பிஜி டிப்ளமா ஒன்று தான் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 யூஜி ப்ரோக்ராம், 4 பிஜி ப்ரோக்ராம், ஒரு பிஹெச்டி ப்ரோக்ராம் இன் யோகிக் சயின்ஸ் அப்படி கூட நாம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். எதற்காக நான் கூறுகின்றேன் என்றால், நம்மளுடைய நோக்கம் தெளிவாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தாமானால் இறைவனுடைய உதவி தாமாகவே கிடைக்கின்றது. நான் நம்மளுடைய திருமந்திரத்தில் எப்படி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தாலும் கூட நாம் வேல்யூ எஜுகேஷன் மூலமாக இந்த ஞானத்தை கொண்டு போக முடியும். நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸில் இதை போட்டாலே அவங்க அதை படிப்பாங்க. அதனால் அதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்க. அதிலே ஃபஸ்ட்டு யூ கேன் ஸ்டார்ட் இன் தமிழ்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க இதில் ஈடுபாடாக இருக்கின்றார்கள். அப்போ மலேசியாவில் கூட நம்ம செய்ய போகிறோம்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக இப்போ நாம் ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளில் உள்ள மனித ஆத்மாக்களுக்கு இறை அருளின் மூலமாக இந்த ஆன்மீக கல்வியை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான உறுதிமொழியை எடுப்பதற்காக தான் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலில் கங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் திரு எம் சிவரங்கன் அவர்கள் ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த திருமூலர் இருக்கை மற்றும் வள்ளலார் ஆய்வறிக்கை மூலமாக ஆன்மீக கல்வி வழங்கி வரும் அன்பர்கள், பேரறிஞர்கள் அவர்களுக்கு முதலில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவையில் உள்ள அனைத்து பெருமக்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் சுப்பிரமணிய சார் அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை அன்புடன் செலுத்துகிறேன். அவர் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிக்கின்றார். பலத்த ஒரு கைத்தட்டல். இந்த மாநாட்டின் அடித்தளமாக இருந்து செயல்படுத்தியவர், படுத்தி கொண்டிருப்பவர். உமக்கு எப்பொழுதுமே இறையருள் உண்டு ஐயா, வாழ்த்துக்கள். அவருக்கு நம்முடைய இருக்கையின் சார்பாக பொன்னாடையோடு ஒரு ஷீல்டும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவிக்கின்றார் நண்பர் சுப்பிரமணிய சிவா. ஷீல்டு நமது நிறுவன தலைவி அம்மா அவர்களும் பாண்டியமணி ஐயா அவர்களும் வழங்குகிறார்கள். வடலூர் சன்மார்க்க சங்க சேவையின் மூலமாக இப்பொழுது நம்முடைய பாண்டியமணி ஐயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஆக அந்த ஜோதி மயத்திலே இறைவன், அதான் நான் முதலே சொன்னேன், ஒளியில் ஒளியாய் நின்று ஒளிர்கின்ற இறைவனை பார்க்கின்ற அந்த ஆத்மா வேண்டும். அடுத்து தொடர்வது வாழ்த்துக்கள். தாளாளர், ஸ்கை ஸ்கூல் தாளாளர் திரு சி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகளிலே வாழ்த்துரை வழங்குமாறு உங்கள் சார்பாக பலத்த கரவொலியோடு அழைக்கின்றேன். மேடையிலே வீட்டிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் எனது உயிரினும் மேலான ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை அழகாக வழி நடத்துகின்ற மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நான் பள்ளியில் மட்டும்தான் பேசியிருக்கிறேன், பொது மேடையில் பேசுனதில்லை தான். இதுதான் முதல் முறை. பள்ளியை தவிர வெளியே வந்து பேசுனதில்லை. முதல்ல பேசுனது எங்களுடைய தமிழாசிரியர் ஒரு புத்தக வெளியீட்டு விழா வச்சுருந்தார். அப்போ அவங்க மேடையில் சொன்னவங்க ஸ்கை ஸ்கூல் சேர்மேன், அவர் அந்த பள்ளியில் அவர் வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், தமிழாசிரியர் வேலை செய்கிற பள்ளியில் நான் தலைவராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். என்னோட எப்பயுமே என்னுடைய ஆசிரியர்களை மேலே உயர்த்தி தான் சொல்லுவேன் நான். அதை விட குழந்தைகிட்ட ரொம்ப பாசம் பார்ப்பேன். அந்த அன்பே சிவன் சொல்கிறாங்க இல்லைங்களா, மற்ற பள்ளியில் எப்படின்னு தெரியாது, ஸ்கை பள்ளியில் மட்டும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் பசங்கிட்ட போய் நேரடியாக நாங்கள் பேசுவோம்.
அதனால தான் இன்றைக்கி வரல எங்களால் அந்த குழந்தைகளை ஒரு நல்வழிப்படுத்த முடியுது. அன்பால் மட்டும் தான் சாதிக்க முடியும் என்ற ஒரே ஒரு கருத்து தான் என்னுடைய கருத்து. அதிகாரம் எங்கேயுமே செல்லுபடியாகாது. அன்பால் மட்டும் தான் நம்ம சாதிக்க முடியும். இது வரைக்கும் ஏறக்குறைய 16 ஆண்டுகளாக நான் அதில் தலைவராக இருக்கிறேன். இது வரைக்கும் அன்பால் மட்டும் தான் எங்களால் சாதிக்க முடியுது. அதிகாரம் பண்ணால் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்கை மெட்ரிகுலேஷன் வேதாத்திரி மகர்ஷியோட அவருடைய கோட்பாடில் அந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறோம். முடிஞ்சவர்களும் ஏறக்குறைய ஒரு 85% 90% நான்வெஜ்ஜு அலோவ் பண்ண மாட்டோம். நாங்கள் அங்கே பியூர் வெஜ்ஜு தாங்க. நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள்லாம் அங்கே வந்து நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க குழந்தைங்க சாப்பிடாதாலும் அவங்களும் சாப்பிட்றதில்ல. நம்ம எல்லாமே அம்மா அம்மான்றாங்க. அவங்க போகிற வேகத்துக்கெல்லாம் என்னால் போக முடியாது. அவங்க பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. அவங்க பேசுகிறதும் அப்படி தான், செயல்பாடும் அப்படி தான். அந்த வேகத்துக்கு எங்களால் போக முடியுமான்னா முடியாது. அவங்க ஃபஸ்ட்டு வந்து கேட்கும்போது உடனடியாக ஆணையிடுங்கள் செய்கின்றோம்னு சொன்னோம் அந்த அம்மாக்கிட்ட. சரஸ்வதி நாலேஜ் அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு ஃபஸ்ட்டு நாங்கள் எனக்கு அதுதான் வந்து ஓடுற வேகத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்தோம். ஆனால் எப்படி ஒன்றும் தெரியாது, ஆனால் முதல்ல வந்துட்டோம். அதனால தான் எங்களுக்கு இந்த மரியாதை கிடைச்சிருந்த மரியாதைன்னா எங்கள் மாணவர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள், அதே போல் ஆசிரியர்லாம் பட்டமளிப்பு விழாவுக்கு கூப்பிட்ருக்காங்க SRM காலேஜில். கண்டிப்பாக நாங்கள் அதில் கூப்பிட்டு வரணும். அதை விட ஒரு 9 பேர் இங்கே நாங்கள் கொண்டாந்துருக்கிறோம். மாணவர்களை அழகாக பேசுவார்கள், ஆற்றலோடு பேசுவார்கள். நாங்கள் அந்த அளவுக்குலாம் பேசுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அதே போல் நம்ம சுப்பிரமணிய சிவா அவர்கள் எங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டு காலம் எங்களுக்கு பழக்கம். எங்களுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கிறார் அவர். அதே போல் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். தொடர்வது காந்தி நகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் தம்பி MR ராஜேஷ்குமார் அவர்களை மாணவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளால் வாழ்த்துரை வழங்க வருகிறார். நல்ல ஒரு கரவொலியோடு அவரையும் நாம் வரவேற்கிறோம். எண்ணிய எண்ணம் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியைப் போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் என்ற அருமையான வார்த்தைகளோடு இந்த நல்ல நாளிலும் கூட உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கக்கூடிய எல்லாமுள்ள இறைவனை முதற்கண் வணங்கி, மேலுமே ஈன்றெடுத்த பெற்றோரையும் எனது அறிவு கண்ணை திறந்த ஆசிரியர் பெருமகனாரை இந்த நேரத்தில் வணங்கி, மேலும் 16 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பெருமகனாகவும் ஒரு பள்ளியின் முதல்வராகவும் என்னை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிற திருமதி தாளாளர் K. ரமணி கோட்டீஸ்வரன் அம்மா அவர்களை இந்த நேரத்திற்கு வணங்கி நன்றி கூறி, சென்னை திருமணல் ஆய்வு இருக்க நிறுவன பேராசிரியர் முனைவர் தி. மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும், திருவண்ணாமலை திருமணல் ஆசிரமத்தின் நிறுவனர் சுவாமி விஜயானந்த சரஸ்வதி ஐயா அவர்கள் இந்த வேளையிலும் அவர்களுக்கும், மதிப்புமிகு டாக்டர் வர்மா மலேசியா சபரிவாசன் நிறுவனர் அவர்கள் ஐயா அவர்களுக்கும், ஸ்கை மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளர் திரு சி. ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், அடுக்கம்பாறை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் கல்லூரி துணைத் தலைவர் என்றால் ஜனார்தனன் ஐயா அவர்களுக்கும், சேத்பட் ஸ்ரீ சாந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைவர் திருமதி K. பிரபாவதி காமராஜ் அம்மா அவர்களுக்கும், மவுண்ட் அபு ராஜஸ்தான் ராஜயோகி கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை இயக்குனர் ராஜயோகி பேராசிரியர் டாக்டர் பிரம்ம குமாரர் பாண்டியமணி ஐயா அவர்களுக்கும், சென்னை உயிர் மறுவாழ் குணவாழ்வகம் மருத்துவர் உயிர் இனியன் ஐயா அவர்களுக்கும், குருவே சிவமென கூறினர் நந்தி தருமையாதீன புறவர் பேராசிரியர் முனைவர் பனசை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், மேலும் சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர், தாளாளர் போன்ற மேலும் அருமை பெருமை மிக்க ஆசிரியர் பெருமகனார்கள், மாணவர்கள் ஆகிய உங்கள் யாவருக்கும் இந்த அன்பான காலை வணக்கங்களையும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து, ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும். ஏப்ரல் 20 1972 வருஷத்தில் அப்போலோ 16 என்கிற ஒரு விண்கலத்தில் விண்வெளி வீரர் சார்ல்ஸ் டியூக் அப்படின்றவரை மற்ற குழுவினரோடு அங்கே அனுப்பி வச்சுருந்தாங்க. அவர் விண்வெளிக்கு போயிட்டு வந்த அந்த பிரயாணத்தில் அவருடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகளை மட்டும் பேட்டி எடுத்திருந்தாங்களாம். அப்போ அவர்கிட்ட பேட்டி கேட்ட அந்த பெருமகனர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் விண்வெளிக்கு நீங்கள் சந்திரன் ஆய்வு செய்கிறதுக்கு நீங்கள் போனீங்க இல்லையா, அப்போ சுயமாக நீங்கள் முடிவு செய்தீங்களா, உங்களோட ஆராய்ச்சிகளை நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் செய்தீங்களா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் என்ன அருமையாக சொன்னார்னா, நான் பூமிக்கு திரும்ப வர வேணான்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா நான் எல்லாத்தையும் சுதந்திரமாக செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா,
சார்ல்ஸ் டியூக் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். அற்புதமாக அங்கே விண்வெளியில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி கடைசி 60 வினாடிகளுக்கு மட்டுமே எரிபொருள் இருந்த அந்த சூழ்நிலையில் எப்படி பத்திரமா தரை இறங்கணும்னு முதற்கொண்டு மொத்தத்தையும் நாங்கள் சொல்லி முடிச்சுட்டு, எதையுமே நாம் சுதந்திரமாக சுயமாக நம்ம செய்யக்கூடாது. கீழ்ப்படிதலோடு கட்டளைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் நீதி நியமங்களுக்கும் நாம் அடிபணிந்து நம்ம வாழ்ந்தால் மட்டுமே தான் நம்ம இன்றும் மறுமையிலும் நம்ம நித்தியத்திலும் நம்ம வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப அருமையாக பதிவு செய்திருப்பேன். வாழ்வையில் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாயும் நம்ம யாருன்றதை நம்ம அறிந்து நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நாமும் நமக்கு பின்னாடி வர சந்ததியருக்கும் மிகப்பெரிய ஒரு சான்றாகவும் சாட்சியாகவும் விளங்குவோம் என்பதை இந்த இடத்துல உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் நாம் ஒரு வேண்டுதலாக வைத்து எல்லாமல்ல இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இங்கே இருக்க மகாபிரிய மகான்களுக்கும் யாவருக்கும் என்னுடைய குடியரசு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த யாவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்என்எஸ் பள்ளி முதல்வர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளில் வாழ்த்துரை வழங்க வருகிறார். அவையில் வீட்டிற்கக்கூடிய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்பட்டிருப்பது வாழ்த்துரை. வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த 50 காப்பியம் 50 விழா மேலும் சிறப்புறவும் இந்த திருமூலர் திருமந்திரம் மூலமாக மாணவர்களுக்கு ஒழுக்க நெறி நன்னெறி கல்வியை புகட்ட பெருவர்களாகிய நீங்கள் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பெருமளவில் நடத்தி மாணவர்களுக்கு நல்ல செய்தியினை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சாந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் முதல்வர் பிரபாவதி தமிழ்கோவரன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நான் மைக்க பிடிக்கிறேன். என்னோட என் குழந்தைங்களுக்கு என்னோடய டீச்சர்ஸ்க்கும் நன்றி சொல்லணும். மேம் வந்து ஸ்கூலில் திருமந்திரத்தை பற்றி சொன்னாங்க. கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது. இல்லை, குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் போயிட்டு சேரணுன்றதுக்காக கண்டிப்பாக வேணும்னு சொன்னோம். என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நல்லா பண்ணுறாங்க. இது கண்டினியூவாக தொடரும். அதுக்கு ஐயாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும். இவர் மூலயமா தான் அம்மா 650 மாணவர்கள் படிச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிள்ளைங்களுக்கும் கொண்டு சேர்த்துருவோம். 2000 பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாருமே பண்ணிவிடுவோம். நாங்கள் நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கு போயிட்டு சேரணும். அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அவரை தொடர்ந்து ஐயா பனசமூர்த்தி அவர்கள் உங்கள் முன்னால் சிறப்புரை ஆற்ற வருகிறார். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பெருமக்களே, நம் தமிழில் செம்மாந்து வாழ்கிற வாழ்க்கைக்குரிய நூல்கள் நம்மள்கிட்ட தான் இருக்குது. வேறு எந்த சமயத்திலையும் இவ்வளோ நூல்கள் கிடையாது. திருமந்திரம் உள்பட நீங்கள் அறநூல்களும் சரி அருள் நூல்களும் நம் சமயத்தில் தான் நிறைய இருக்கிறது. வேறு எந்த சமயத்திலையும் அறநூலும் அருள் நூலும் இல்லை. ஒரு நூலை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துகிறாங்க. நம்மள்கிட்ட எவ்வளவு நூல் இருக்கு. படிக்கிறது எதை பிடிக்கிறோம்னு தெரியாமல் பிடிச்சிட்ருக்கோம். இந்த டென்ஷனுங்கிற வார்த்தை வந்தாலும் வந்தது உலகத்தில். அவன் ஒருத்தன் நீ டென்ஷன் ஆகாதுன்னு இவன் சொல்கிறான், இவனை டென்ஷன் அவன் சொல்கிறான். என்னத்துக்கு இந்த வார்த்தை? என்ன படிப்பு, எதை பிடிக்கணும்? நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ஒருத்தன் ஆற்றுல விழுந்துட்டான். எப்படியோ தத்தி பற்றி மேலே வரணும்னு பார்க்குறான். கருப்பாக குண்டாவுன்னு வந்தது. அதை பிடிச்சிக்கிட்டான். கரையில் இருந்தவன் சொன்னான் அதை விட்டுடுறான்னா. ஏண்டான்னா அது உயிருள்ள கரடிடான்னா. அதை விட்டுடுறான்னா. இவன் விடல. 1 மணி நேரம் அதோடையே போயிட்டுருக்கான். ஆமாம். அப்புறம் அவங்க அதோடையே போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது மறுபடியும் கரையில் இருந்தவன் சொன்னான் 1 மணி நேரமாக சொல்கிறேன், ஏன்டா அதை விடமாட்டேங்கிறேன்னா. அவன் தண்ணியில் இருந்தவன் சொன்னான், நீ எப்போ முதல் முறை சொன்னியோ அப்போயே நான் விட்டுட்டேன். 1 மணி நேரமாக என்ன அது விடமாட்டேங்குதுறான்னா. இந்த கதை தானே இன்றைக்கி படிச்சுட்ருக்கோம். எதை பிடிக்க வேண்டுமோ அதை பிடிக்காமல் விட்டுட்டு பிடிக்க வேண்டாதெல்லாம் பிடிச்சிட்டு அது நம்மளை இன்றைக்கி விட மாட்டேங்குது. இதுதானே. இப்போ திருமந்திரம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். திருமந்திரம் ஏன் படிக்கணும்? சமய நூல்களை ஏன் படிக்கணும்? முதல் கேள்வி, சமய நூல்களை ஏன் படிக்கணும்?
ஐயா அந்த கான்செப்டுக்கு வந்தாங்க. ஆன்ம விடுதலை. இன்றைக்கி என்ன விடுதலை நாள் தானே. விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வேறுபாடு? விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வேறுபாடு? விடுதலை என்றால் எதிலிருந்து விடுபட வேண்டுமோ அதுக்கு பேர் விடுதலை. எதிலிருந்து விடுபட வேண்டுமோ அது விடுதலை. சுதந்திரம்னு சொன்னால் நான் எதை அடைய வேண்டுமோ அதுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருப்பது சுதந்திரம். என்க ரெண்டாவதா எதிலிருந்து விடுபட வேண்டுமோ அது விடுதலை. எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்குரிய சுதந்திரம், அதுதான் சுதந்திரம். இப்போ சுதந்திர நாடுங்கிறான். நான் லஞ்சம் கொடுக்காமலே வாழணும்னு நினைக்கிறேன். முடியுமா? இந்த நாடு அதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்குதா? எப்போ சுதந்திரம் பெற்றோம்? ஆன்மீகத்தில் சுதந்திரம் என்பது இந்த ஆன்மா எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை உடைத்து மீறி போக வேண்டும்ங்கிறதுக்காக தான் திருமந்திரம் போன்ற நூல்கள். வேறு என்ன இருக்குது? அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நான் இன்றைக்கி திருமந்திரத்துக்குள்ள நுழைய போகிறதில்ல. ஏன்னா 5 நிமிஷத்தில் 3000 பாட்டை நான் என்ன 15 இடத்துல நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதை போய் நான் 5 நிமிஷத்தில் நேற்றுக்கெல்லாம் திருமந்திரம் தான் வகுப்பு நடத்துகிறேன். நம்ம நூல்களில் திருமந்திரம் அடாடாடா அதை என்ன எப்படி எண்ணி பார்க்கறது? அந்த திருமந்திரத்தில் மேலே எழுதியிருக்க அன்பே சிவம்னு. சாயந்தரம் ஒருத்தர் அன்பே சிவம்னு பேசப்படுறாருங்க. அதில் திருமந்திரத்தை பற்றி ஒரே ஒரு அந்த கருத்தை சொல்லிடுறேன். திருமந்திரம் திருமூலரார் அருளை பெற்றது. சரியா போச்சு. சிவயோகியாக வரார். எங்கள் கைலாயத்திலிருந்து சிவயோகியாக வரார். ஸ்ரீசைலத்தில் இறங்கிறார். தலப்பயணமாக சாத்தனூர் வந்துடுறார். சிதம்பரத்தை தாண்டி சாத்தனூர் வரார். சாத்தனூரில் ஒரு காட்சியை பார்க்குறார். அவர் சிவயோகி. லௌகீகத்தில் இருக்கிற எதுவுமே அவருக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. சிவம் ஒன்று தான் தெரியும். ஏன் அப்படி பாடினவர்? நீ கூட இப்போ இதில் திருமந்திரத்தில் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படி தானமா வருது? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. அது என்ன தேடினும் இல்லைன்னு என்னது? 2 பையன் அப்பையிலேருந்து தேடுறான், இன்னை வரைக்கும் பார்க்கல. யார்? பிரமனும் திருமாலும் பார்க்குறான். இன்னொன்று, சிவனை நாம் தேடி போனால் வாழ்க்க மாட்டான், அவன் நம்ம தேடி வரணும். அதில் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் நீ இல்லைன்னு சொல்லியிருந்தா போராத. அடுத்த வரி எதுக்கு? அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லை. அதுதானே 2வது வரியும். அப்படி இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை சொன்னார். அவனோடு ஒப்பார் யாவரும் இல்லைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி நான் தான் சிவபெருமானு சில பேர் வருவான். நம்பிடாதேன்னு அர்த்தம். எனக்கு கனவுல வந்ததுமா 2வது அதுக்காக தான் போட்டோம். அது 2 ஒரே பொருள் தான். ஆனால் அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை, எவனாவது நான் தான் சிவன் நம்பிடாது. சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கே கிளைகள் கிடையாதுன்னு போடுவான். அது மாதிரி இது. அது சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடியும் இல்லை அப்படிங்கிறது. அதனால் அவர் அருமையான காட்சியை பார்க்குறார். ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான், 10 பசுக்கள் அழுகிறது. ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான், ஒரு உயர்தினை இறந்து கிடக்கிறது, அகிரினை 10 அழுகிறது. இவர் சிவயோகி. இவருக்கு அன்பை பற்றி தெரியாது, சிவத்தை மட்டும்தான் தெரியும். சிவபோகத்தில் சிவயோகி ஆனவர், அது வேற விஷயம். ஆகினால இந்த சிவயோகி அவரவர்களுக்கு சிவத்தை தவிர வேற இங்கே எதுவும் தெரியாது. இந்த காட்சி அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான், மாடுகள் பசு அழுகிறதே. இவர்கள் 2 பேருக்கு உள்ள கனெக்ஷன் என்ன? இவர்கள் 2 பேருக்கு உள்ள தொடர்பு என்ன? யோகத்தால் பார்க்கிறார். அவர் ஒரு சிவயோகி. திருமூலர் ஒருத்தர் தான் சித்தர்கள் வரிசையிலையும் வந்தவர், நாயன்மார் வரிசையிலும் வந்தவர். அவர் ஒரே ஒருத்தர் தான். ஆன்மீகத்திலேயே சித்தர் வரிசையிலையும் வருவார், நாயன்மார் வரிசையிலையும் வருவார். அதனால் நாயன்மார் வரிசையில் வரும்போது அவர் பாட்டை சேர்க்கிறார். 28 பாட்டில் முடிச்சுட்டார். ஏன் தெரியுமா? 28 ஆகமங்களை சொல்ல வந்தவர். ஆகையினால 28 பாட்டில் பண்ணார். இந்த காட்சி அவர் பார்க்கிறார். இறந்து கிடக்கிறான், பசுக்கள் அழுகிறதே. இவங்க 2 பேருக்கு உள்ள தொடர்பு என்னன்னு பார்க்கிறார். யோகத்தால் அறிகிறார் அன்பு. யோகத்தால் அறிகிறார் அன்பு.
அப்படியானால் அன்பை பற்றி இது அனுபவம் இல்லாத சிவத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற அந்த 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 திருமூலருக்கு இன்னும் திருமூலர் ஆகல, அவருக்கு என்ன பண்ணுறார்? அப்படியானால் நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்த சிவத்தை விட இந்த அன்பு வலிமையானதா? கேள்வி வருகிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிற சிவத்தை விட அன்பு வலிமையானதா? ஒரு உயர்தினைக்காக பல அகிரினை அழுகிறதே, நெகிழ்கிறதே, உருகுகிறதே, இந்த அன்பு வலிமையானதா? அவர்களுடைய ஒரு கேள்வி, அன்பு வலிமையானதா, சிவம் வலிமையானதா? அன்பு வலிமையானதா, சிவம் வலிமையானதா? ஒரு சிவயோகியா இருந்து கொண்டு சிவத்தை விட ஒன்று வலிமையானது இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆனால் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு வந்துருச்சு. ஆகினால சிவம் வலிமையானதா, அன்பு வலிமையானதா? ஆஹா, அப்பதான் ஒரு கன்க்ளூடிங் வராரு. திருமந்திரம் தான் முதல் ஒரு முடிவுக்கு வராரு. இந்த சிவத்துக்கு எவ்வளவு அன்பு இருக்குதோ, அந்த அந்த சிவத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ, அந்த வலிமை முழுவதும் அன்புக்கும் இருக்கிறது என்பதை நான் பார்த்ததனாலே தான் அன்பு சிவம் என்பது அறிவிலான்னு சொன்ன. அன்பே சிவமாவது. உலகத்திலேயே அன்பை சிவம்னு சொன்னது நம்ம சமயம், ஒரு சமயம்தான், நம்ம சமயம்தான் அன்பே சிவம். அதனால் திருமூலருடைய கான்செப்ட் அன்பை சொல்ல வந்தவர், அன்பை பிரகடனத்தை வந்தவர். அன்புக்கு முன்னாலே அறிவு அழியும், அறிவு அழியும். நமக்கு காரணிகள் கொடுத்ததில் 2 காரணிகள், ஒன்று அன்பு, இன்னொன்று அறிவு. அன்பு, அறிவு ஆராய்ச்சி பண்ணும், அன்பு பொங்கும். அன்புக்கு முன்னாலே அறிவு தோற்று போகும், அன்புக்கு முன்னாலே அறிவு தோற்று போகும். அம்மா போகிறாங்க வெளியில், பேத்தி வந்து சொல்கிறா, எங்கே பாட்டி போனேன்? நான் திருமந்திரத்துக்கு போனேன், இங்கே வா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில், இதோட பாத்திரத்தில் மண்ணை போட்டு சோறும்பா. பாட்டி நான் ஆக்கின இதை சாப்பிடு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுவோம். இந்த என்ன சொல்லுவாங்க? வாங்கி புர்ரா கண்ணு, அருமையாக சமைச்சிருக்க அப்படின்னு எடுத்து தானா அப்படி வாயில் போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு நல்லா இருக்குடான்னு சொல்லுவாங்க இவங்க. அந்த அந்த குழந்தை, நான் தான் சமைச்ச பாட்டி, நல்லா இருக்குல்ல, எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னால், உங்கள் அம்மா நான் சமைக்கிறதோட பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு வரட்டாளா கண்ணுன்னு போவாங்க. இது அறிவுக்கு பொருந்தாது, அன்பு முகிழ்க்கிற ஒரு இடம் இந்த இடம். அதனால தான் அன்பு இருக்கிற இடத்தில் அறிவு தோற்று போகும் என்பதனாலே தான் அன்புக்கு நிகராக சிவத்தை சொன்னவர் அவர். ஆகையினாலே தான் அது கற்றால் அன்பு வருமா? கற்றதனாலே அறிவு வரும். கல்வி வெளியே இருந்து உள்ளே போவது, அறிவு உள்ளே இருந்து வெளியே வருவது. சரிதானா? கல்வி வெளியே இருந்து உள்ளே வருவது, அன்பு அறிவு வந்து உள்ளே இருந்து வெளியே வருவது. அதனால கற்க கற்க அறிவு ஊறும்னா, கற்றதனால் ஆய பயன் என்கள்னு சொன்ன. அடுத்தது கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் அன்பு, அன்பின் பயன் அருள், அருளின் பயன் கருணை, கருணையின் பயன் உருக்கம், உருக்கத்தின் பயன் இரக்கம், இரக்கத்தின் பயன் தவம், தவத்தின் பயன் துறவு, துறவின் பயன் யோகம், யோகத்தின் பயன் ஞானம், ஞானத்தின் பயன் இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பின் பயன் மலபரிபாகம், மலபரிபாகத்தின் பயன் சத்தினிபாதம், சத்தினிபாதத்தின் பயன் திருவருள், திருவருளின் பயன் வேறு வேறு பெருமானுடைய திருவருள் என்பதனாலே தான் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எண்ணி. அப்போ அதனாலே தவம் துவம் இரம். யோகம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? யோகம் எல்லாம் யோகம், யோகம் ஒன்றே நினைப்பது, ஒன்றே யோகம். யோகம்னா வேறு ஒன்றும் குழப்பம், ஏதாவது ஒன்றை சிந்தித்திருந்தால் அதிலேயே முகிழ்வது தானே யோகம் என்பது தானே. அதனால் எனக்கு கொடுத்த நேரத்துக்கு மேலே போயிட்டுருக்குது. ஆகையினாலே யோகம் ஒன்றுமில்லை. திருவள்ளுவன் சொன்னான், எதிலேருந்து விடுபடுறியோ அதனால் வருகின்ற உங்களுக்கு எந்த சண்டமும் இல்லையா. யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் ஆதன். ஒரு ராஜா சொன்னான், ஒரு ராஜா போய் ஒரு ராஜா ஒரு யோகிகிட்ட கேட்டான், சந்தோஷமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். ஒரு முனிவன்கிட்ட போயிட்டான். அவன் சொன்னான், உங்கள் நாட்டில் யாராவது சந்தோஷமாக இருந்தால் அவன் சட்டையை வாங்கி போட்டுக்கானான்.
அவன் சொன்னான், மந்திரி ராஜாவிட்ட முனிவர் சொன்னார், உன் நாட்டில் யாராவது சந்தோஷமாக இருந்தால் அவன் சட்டையை வாங்கி போகிறேன், இதை மாதிரி பிடிக்கிறேன் நான் பிடிச்சி பின்னாடி நிறுத்தி விடுறது, அப்போ தானே ஒன்று சொல்ல மாட்டார். அதனால் சட்டையை வாங்கி போட்டுக்கிறான்னா எல்லாரும் போய் கேட்டானுங்க, சந்தோஷமாக இருக்கியா, ஏண்டான்னு ஒருத்தன் சந்தோஷம் இல்லை. ஒருத்தன் மட்டும் படுத்து குளத்தங்கரையில் பாடிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் கேட்டான், சந்தோஷமாக இருக்கிறியான்னு கேட்டான். பாடுறத பார்த்தா இந்த உலகத்திலே நான் ஒருத்தன் தான்டா சந்தோஷம்னா. உடனே மந்திரி கேட்டான், அப்படின்னா உன் சட்டையை கொடுறான்னா, உன் சட்டையை கொடுறான்னா அப்படின்னா. அவன் சொன்னா பாருங்க, இந்த சட்டை கூட இல்லாதனால்தான்டா நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ அந்த சட்டை இருந்தால் அதை வந்து பாதுகாக்கணும், கிழியணும், அழுக்கு திருவிட்டு போடுவான்னு, அது கூட இல்லாதனால்தான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு. அப்போ சந்தோஷம் எங்கே இருக்குது பாருங்க, சந்தோஷம் எங்கே இருக்குது? எதை நீங்கள் பிடிக்கக்கூடாதோ அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதனால தான் சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். சமயம் என்பது சந்தோஷத்தை பிரகடனப்படுத்துவதற்கு தான். அந்த சந்தோஷம் அன்பில்தான் இருக்கிறது என்பதை பிரகடனப்படுத்தியவர் தான் திருமூலர். ஆகவே திருமந்திரம் இருக்க 3000 பாடல்கள், ஏறக்குறைய 2000 தலைப்புகள் பாடிய பாடல்களை ஐயா காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த காற்றை பிடிக்கிற எல்லாவற்றையும் பாடியவர் தான் திருமந்திரம் என்று சொல்லி எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிலே நான் ஒரு மேலோட்டமாகத்தான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி, ஒன்றே ஒன்று நான் உறுதி என்னவென்றால், இவ்வளவு திருமந்திரத்துக்கு பண்ணுகின்ற அம்மையாருக்கு நான் திருமந்திரத்தையே முழுக்க பரப்பி வகுப்பு நடத்தி கொண்டு வருகிறேன் என்கிற காரணத்தினாலும், நான் ஆதீனத்தை சேர்ந்தவன் என்கிற காரணத்தினாலும், அவர்கள் திருமந்திரத்துக்கு எந்த அளவுக்கு பணி செய்கிறார்களோ அதுக்கு துணையாயிருப்பேன் என்கிற உறுதிப்பாட்டை மட்டும் ஒன்று சொல்லி நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்னவென்றால், பல கூட்டங்களில் சொல்வேன், நம்மால் முடியாத ஒன்றை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு துணையாக இருப்போமோ அதுதான் நாம் செய்கிற கடமை என்பதை அவர்களுக்கு உறுதியாக சொல்லி அவர்களை மிகவும் பாராட்ட வேண்டும். இன்னும் சொல்ல போனால், எங்கள் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு இவங்க தெரியும், தருமபுரம் திருப்பனந்தாளுக்கு இன்னும் அறிமுகமாகலை. நீங்கள் இவ்வளோ பணி பண்ணுறீங்கன்னு நம்ம ஆதீனங்களுக்கு தெரிஞ்சால் பிடிச்சி இழுத்துருவாங்க. ஏன்னா அதில் ஒன்று உண்டு, அவங்க பயன்படுத்திடுவாங்க அப்புறம். ஆகையினாலே இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கிய அம்மையார் அவர்களுக்கு நான் நேற்று நேரம் திருமந்திரம் தான் நடத்திட்டு இருக்கிறேன். ஆகையினாலே அவர்களுக்கு என்னுடைய மற்ற நன்றியை தெரிவித்து நான் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். மாணவர் பட்டியலும் காந்திநகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திரு எம்.ஆர். ராஜேஷ்குமார் ஐயா அவர்களையும், அப்பள்ளியின் மாணவர்கள் பேச்சு போட்டியில் முதல் 2, 3 இடங்களை பெற்ற மாணவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். முதலிடம் லயா, வி லயா. பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக 2வது பரிசு பெறும் தி மாதேஷ் என்ற மாணவருக்கு 2வது பரிசாக தொகை ரூபாய் 700 மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. 3வது பரிசாக பா இனியா, தொகை ரூபாய் 500 மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அவங்க போட்டோ எடுத்த பிறகு அடுத்த பள்ளி வர சொல்லுங்க. அடுத்து எஸ்என்எஸ் பள்ளியின் மாணவர்கள், எஸ்என்எஸ் பள்ளியின் முதல்வர் அவர்களை முதல் பரிசு பெறும் 3 நபர்களையும் மேடைக்கு வரவும். ஹாசினி, சுஜித், வந்தனா. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஒப்புவித்தல் போட்டி. திருமந்திரம்
ஹாசினி, சுஜித், வந்தனா. இது இப்ப வர இவருதுங்க மேடம். மேடம் அவருக்கு மேடம் அதனால வச்சிருக்கோம். அடுத்து 3 பேரும் வந்து விட்டீர்களா? ஹாசினி, சுஜித், வந்தனா. முதல் பரிசு அனைவரும் பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டி மற்றும் ஒப்புவித்தல், திருமந்திரம் ஒப்புவித்தல், பேசுதல், கட்டுரை எழுதுதல். இதில் முதல் பரிசு வென்ற 3 மாணவர்களுக்கும் தலா ரூபாய் 1000 பரிசாகவும் சான்றிதழ்களும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. அடுத்து 2வது பரிசு ச ஹாசினி, 2வது பரிசு சி மாதேஸ்வரன், ரா கோகுல். 3 பேரும் ஒவ்வொரு போட்டியிலும் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலா ரூபாய் 700 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சொல்லி அடுத்தது மேடம். அடுத்து 3வது பரிசு கோ ரித்திகா, கா ஜீவஸ்ரீ, கு அமிர்தவர்ஷினி. மூவரும் திருமந்திர பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஒப்புவித்தல் போட்டியில் 3ஆம் இடம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலா ரூபாய் 500 ஒவ்வொருவருக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் 500 ரூபாய் தொகையுடன் பரிசளிக்கப்படுகிறது. அனைத்து மாணவர்களும் சரியாக சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதேனும் மாறி இருந்தால் பிறகு மாற்றிக்கொள்ளலாம். அனைவரும் வாங்கிய பிறகு நின்று குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டு பிறகு மாற்றிக்கொள்ளலாம். உங்களிடையே தான் மாறி இருக்கும். அடுத்ததாக ஸ்கை மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மேலும் ஸ்கை மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் திருமந்திர பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஒப்புவித்தல் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற க ஷர்மிளா, மு அருளரசி, ஜே வெற்றிவேல் இவர்கள் மூவரும் ஒவ்வொரு போட்டியிலும் முதலிடம் பெற்றுள்ளார்கள். இவர்களுக்கு தலா ரூபாய் 5 தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் வழங்கி பரிசளிக்கப்படுகின்றது. மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக பலத்த கரகோஷங்களை எழுப்புமாறு அன்போடு அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் பத்தல, கரகோஷம் பத்தல. கை தட்டுறதுனால நமக்கு தான் நன்மை கிடைக்குது. கை தட்டி உற்சாகப்படுத்திக்கோங்க, உங்களையும் சேர்த்து. அது வந்திருக்காரு, அங்க நிற்கிறாரு. 2வது பரிசு தானியாஸ்ரீ, நிஷா, கோகுலஸ்ரீ. இவர்கள் ஒவ்வொருவரும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஒப்புவித்தல் போட்டியில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார்கள். இவர்களுக்கு தலா ரூபாய் 700 தொகையுடன் பாராட்டு சான்றிதழ் வழங்கி பரிசளிக்கப்படுகின்றது. தானியாஸ்ரீ, நிஷா, கோகுலஸ்ரீ. மூன்றாம் இடம் நா தேவா, கா காயத்ரி, பா துளசி. 3ஆம் இடம் பெற்ற 3 மாணவர்களுக்கும் தலா ரூபாய் 500 தொகையுடன் பாராட்டு சான்றிதழ் வழங்கி பரிசளிக்கப்படுகிறது, கௌரவிக்கப்படுகின்றது. மாணவர் அனைவர்களுக்கும் பரிசு தொகையுடன் சான்றிதழ்களையும் வழங்கி மேன்மேலும் அவர்கள் இந்த அறிமுக வகுப்பு 1 மாத வகுப்பு முடித்து மீண்டும் 3 மாத வகுப்பில் சேருவதற்காகவும் மேலும் நிறைய படிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அனைவரும் பலத்த கரகோஷங்களை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கை
ஸ்கை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர், முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக ஸ்ரீ சாந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் மாணவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இப்பொழுது ஸ்கை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நமது தமிழ் மருத்துவர் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார். திருமூலர் ஆய்வு இருக்கையின் சார்பாகவும், திருமந்திர ஆசிரமம் மற்றும் சபரிவாசன் ஐயா அவர்களின் சார்பாகவும். சாந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி பிரபா தமிழ்குமரன் அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். சாந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் திருமந்திர போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பெற்ற திவ்யதர்ஷினி, சந்திரலேகா, வசந்த் மேடைக்கு வரவும். மூவருக்கும் தலா ரூபாய் 1000 தொகையுடன் பாராட்டு சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார் நமது இருக்கையின் நிறுவனர் அவர்கள். நல்ல ஒரு வாழ்த்துக்களை அவருக்கு வழங்கிவிடுவோம். இன்றைய இந்த மாணவர்கள் நாளை திருமந்திர கருத்துக்களை சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்ல உள்ளார்கள். இந்த குழந்தைகளுக்கு எமது பாராட்டுக்களையும் உங்களது வாழ்த்துக்களையும் இந்த விழாவின் சார்பாக அவர்களுக்கு உரித்தாக்குகின்றோம். வாழ்த்துக்கள் குழந்தைகளே. GK ஷெட்டி விவேகானந்தா வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல், அம்பத்தூர், அவர்களுடைய யோகா ஆசிரியர் வந்திருக்கின்றார் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பேச்சு போட்டி, ஒப்புவித்தல் போட்டி, கட்டுரை போட்டி மூன்றிலும் முதல் பரிசு வென்ற நிகா, மிருதுல்லா, வினித், கிருஷ்ணா மூவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். முடிந்தால் பெற்றோர்களும் மேடைக்கு வரவும். பெற்றோர்களும் வரவும். மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் தவிர்த்து பெற்றோர்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மீண்டும் 2ஆம் பரிசு பெறும் கிருத்திகா, கிருத்திகா 2ஆம் இடம் பெற்ற கிருத்திகா
முதல்வர் திருமதி பிருந்தா கஜேந்திரன் அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுடைய பொன்னான ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள்லாம் போயிட்டாங்க. மாணவர்கள் தான் நாங்கள் கல்வியில் வந்தோம். மாணவர்கள் அவங்க நம்மளை பேசி கேட்கணும் தான் வரும். மற்ற பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. ஒளி தேகம் என்றது அவர் மட்டும்தான் காமிச்சார். தேகம் ஒளியா மாறும், ஒரு மனிதனா பிறந்து ஒளியா மாறும்ன்ற ஒரே இது சித்தர் அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் காமிச்சாரு. ஆனால் மனிதனா வந்து அந்த மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மல்ல பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இதை மூணு நம்ம கடைபிடிச்சா சாதாரண மனிதர்கள் நம்ம கடைபிடிக்கிறது இது மூணு மட்டும் கடைபிடித்தா வள்ளலாருடைய புனிதமான இந்த கொள்கைக்கு நம்ம உள்ள போயிடலாம். அவங்களுக்கு நல்ல பதவினா என்ன, நமக்கு தகுந்த மாதிரி ஐஏஎஸ்க்கு பதவி வேணுமா நமக்கு? இல்ல வீடு பேருன்ற பதவி வரும். யாரெல்லாம் பசித்திருக்கீங்களோ, யாரெல்லாம் தனித்து இருக்கீங்களோ, யாரெல்லாம் விழித்து இருக்கீங்களோ, விழித்து எப்படி இருக்கணும்? வீழ்ச்சி இருக்குன்னா என்ன அர்த்தம்? விழிப்புணர்வு. விழிப்புணர்ன்ற அந்த விழிப்புணர்வு இருக்கவங்க அத்தனை பேரும் இந்த பதவியை போலான்னு ஓப்பனா சொன்னவர் வள்ளலார் தான். பரமாத்மா ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவோட போய் அந்த பரமாத்மா சேரணும், அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் இடையில நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆசைகளும் இங்க இருக்கிற பிடிச்சிருக்கோம். அந்த எல்லா ஆசைகளையும் எப்படி போறதுன்றது அழகாக வள்ளலார் சொல்லியிருக்காரு. அவர் இப்படி நடந்தா எல்லாருக்கும் சாகா கல்வி வரும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், இரக்கமா இருக்கலாம், அன்பா இருக்கலாம். நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு. நன்றிம்மா. இல்லை கேப் ஃபில்லப் பண்ண சரி இருக்காது. ராஜ ரிஷி கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரை நம்ம ராஜ ரிஷின்னு சொல்கிறோம்? யாரை ராஜ ரிஷின்னு சொல்கிறோம்? விஸ்வாமித்திரர். இங்கேயும் ஒரு விஸ்வாமித்திரர் வருகை தந்திருக்கின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, இந்த இளைஞன், அந்த தாடிக்காரர். ஆக அவரை நான் அப்படிதான் பார்க்கிறேன். முதலில் அவருடைய பெயரை சொல்லுகிற போது வயதானவரோ என்று எண்ணினேன். ஆக நேரிலே பார்க்கிற போது இந்த விஸ்வாமித்திரருடைய நேரம் இது. பேராற்றலும் பேராண்மையும் நிறைந்த பெண்மையை பெருமிதமாய் போற்றி வணங்கிக் கொள்கிறேன். திருமூலர் ஆய்விருக்கையின் ஐம்பெரு விழாவினை மெய்ஞான ஒளியால் அலங்கரிக்க அணியமர்ந்திருக்கும் மெய்ஞான நெறியாளர்களுக்கும், இவ்விழாவின் அரங்கினை உயிர்ப்பிக்க அணிதிரண்டிருக்கும் அன்பார்ந்த சபையோர்கள் மற்றும் திருமூலர் ஆய்விருக்கையின் திறன் நிறைந்த மாணாக்கர்கள் அனைவருக்கும் உயிரினியனின் உணவான வணக்கங்கள். திரு அண்ணாமலை தன் தெய்வீக நிழலில் அக்னியின் அருட்பெரில் சாட்சியாக திருமூலர் ஞானம் மீண்டும் இவ்வாழ்வில் உயிர் சுவாசமாய் நிறைந்திருப்பதை உணர முடிகிறது. உடலே ஆலயம் என்று உலகுக்கு சொன்ன திருமூலர் முதலில் கண்ட அருட்பேராலயம் பெண்மை. உயிர் முதலில் அச்சமின்றி அறமுணர்ந்து அமர்ந்த இடம் பெண்மையின் கருவறையே. அங்கேதான் உயிர் தன்னை சிவமாகவே உணரத் தொடங்கியது. பெண் தோற்றத்தில் அமைதியானவள், ஆனால் அந்த அமைதிக்குள் இவ்வுலகையே ஏந்தி அரணமைக்கும் பேராற்றல் பொருந்தியுள்ளது. பெண் பலவீனம் அல்ல, ஆதி பரம்பொருளும் பணிந்து போற்றும் பேராண்மை நிறைந்த சக்தி, ஆதிசக்தி. திருமூலர் கண்ட பெண் யாதனில் வாசம் தந்திழந்து வாடிடும் மலர் அல்ல, எண்ணிறைந்த வாட்டங்களையும் கடந்து உயிர் சக்தியை மேலெழும்பச் செய்யும் ஆணிவேர். மண்ணுக்குள் மறைந்த விதைகளை உயிர்த்தெழச் செய்து வானுயிரம் மரவாய் தலைநிமிர வைக்கும் பெரும்பேரானது பெண்மை. உடல் மெனக்கிடும் குருமுறை தியானமானது தன்னிலை நிறுத்தும் தனித்துவ நிலையாகும். பெண்மை போற்றப்படும் இடத்தில் இவ்வுயிருடல் உயிர்ப்புடன் ஏக தலைமையையும் தனித்துவமாகிறது. பெண் மதிக்கப்படும் சமூகமே உயிர் சிவமாகும் சமூகமாகும். இது திருமூலர் நமக்கு சொல்லிய உயிரின் மெய்ஞான உண்மை. ஐம்பெரும் ஆற்றலின் தலையாய வடிவாய் அமைந்த திருவண்ணாமலையின் முன் ஓர் பணிவான வேண்டுகோள். மேன்மை மிகு பெண்மையின் ஒப்பில்லா மகத்துவத்தை உயிருணர கற்று பிறவை பயனுணர்வோம். அப்பொழுதே மனித சமுதாயம் மகத்துவமாகும், இவ்வுலகம் அமைதியாகும். பெண்மை இறந்தழியும் உடல் அல்ல, அது உயிரின் ஆழமான பொருள் பொருந்திய இறை வடிவம். உயிர்த்தன்மை சிவமாக அறியும் முழுமுதற் அருள் நிறை தரிசனம் பெண்மையே.
அக்னிலனையான அண்ணாமலை சாட்சியாக, உண்ணாமலை அம்மனது உயிரருள் சாட்சியாக, தகைசால் சித்தன் திருமூலரின் நிறையருள் நம்மை அறமாய் வழிநடத்தட்டும். அனைவருக்கும் உயிர்மெஞ்ஞான ஆசியும் உயிரினியனின் உணர்வான நன்றியும் குறித்தாகட்டும். நன்றி. இந்த இளையராஜ ரிஷிக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கின்றார்கள் நமது நிறுவனர் மற்றும் சான்றோர் பெருமக்கள். இந்த அத்தனைக்கும் காரணகர்த்தாவாகிய அருமை நண்பர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் இதோ உங்கள் முன்னால் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் பகல் வணக்கம். நான் எல்லாமே நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கொடுத்தோம் என்ன செய்தோம் அப்படின்றது ஒரே ஒரு ரெண்டு வார்த்தை தான். இன்றைய உலகிற்கு மாணாக்கர்களை நல்ல முறையில் வழிநடத்துவது பள்ளிகள் மட்டுமே. ஆனால் இருந்தாலும் அவங்க மார்க்கு, சப்ஜெக்டு, மார்க்கு, மதிப்பெண்ணு, பரிசு இதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர, நாங்கள் எடுத்துக்கிற முயற்சி என்னென்னா, இந்த திருமூலர் ஆய்வறிக்கை மூலமா மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக ஆகக்கூடாது என்பதற்கான முன்னுதாரணமாக நன்னெறி கல்வி. இந்த நன்னெறி கல்வியில் என்னென்னா, தாய் தந்தை உன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தான் முதல் கடவுள். இவ்வளோ நேரம் எல்லாம் சொன்னாங்க, சிவன் எல்லாமே உண்டு. ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் அவரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தை முதல் கடவுள் என்பதை உணர்ச்சி பூர்வமாக உணர்த்துகிறோம் மாணவர்களுக்கு. அப்போ உன் உடம்பு ஆலயம், உன் மனது பெருங்கோயில். அந்த கோயிலுக்குள்ள தாய் தந்தை யார் வச்சு ஒருத்தர் அழகு பார்க்குறாங்களோ அவங்க கட்டாயமாக மோட்சத்திற்கு வழி கிடைக்கும் என்பதை திருமூலர் ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறார். அது எப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, நீ உன்னை அறிதல், உனக்கு ஒரு கேடு இல்லை. நீ உன்னை பற்றி உனக்கு தான் தெரியணும். அடுத்தவங்களை போய் என்னை பற்றி சொல்லுன்னா யார் சொல்லுவாங்க? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களை போய் தான் கேட்குறோம். நான் யாருன்னு சொல்லுன்னா யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கூட நீ என்ன சொல்கிற, உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு தான் கேட்குறாங்க. அவங்க உன்னை செக் பண்ணுறாங்களா என்ன? ஐயா சொன்னார், உண்மையிலேயே மருத்துவம் நம்மை அழிக்கக்கூடிய ஒரு உபகரணம் தான். நீங்கள் உன்னை எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் மருத்துவர்கிட்டே போக மாட்டீங்க. அது உண்மை. ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். இன்றைக்கி சுகர் 600 வச்சுக்கிட்டு நடமாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்டர் பக்கமே திரும்பதில்லை. ஆனால் அருமையாக இருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் மாத்திரையை சாப்பிட்டு 300 இருக்குது, அப்படியே மயக்கடிச்சு விழுறான். 12 மணிக்கு முடியலைங்கிறான். எதுக்கு? மாத்திரையை சாப்பிட்டதுனால வந்த பிரச்சனை. ஒருத்தர் 5 வருஷம் மாத்திரை சாப்பிட்டாரு, 2 கண்ணும் போயிடுச்சு. ஆம்பூர் பக்கத்தில் 2 கண்ணும் கிடையாது. அவர் குழந்தை என்ன தெரியுமா, எல்கேஜி சேர்த்துருக்காரு. யோசிச்சு பாருங்க. நீங்கள் எப்போ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் டாக்டர் பக்கமே போக மாட்டீங்க. சின்ன விஷயம் கிடையாது, இது பெரிய விஷயம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நான் பணத்தை எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. ஐயா சொன்ன மாதிரி சுகர் எவ்வளோ வச்சுங்கிற, பிபி எவ்வளோ வச்சுங்கிற. இன்றைக்கி பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றவங்கெல்லாம் ஸ்ட்ரோக் வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஓலைச்சுவடியில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம்.
2030 கண்டிப்பாக 60%, 50% 60% பீப்புள் கேன்சர் பேஷண்ட்டாக இருப்பாங்க வேர்ல்டில். 90% பீப்புள் சுகர் பேஷண்ட்டாகவே இருப்பாங்க. ஏன்னா இப்போ 80 60 ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்களை பற்றி விஷயத்தை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்ககிட்ட போய் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன பிரச்சனை, என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லா பிரச்சனையும் இது கிளியர் ஆகும். இதுக்காக தான் ஒரே லைன் படிச்சிங்க, 1ஆம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தாங்க. என்ன லைன் யாருன்னா சொல்ல முடியுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த ஒரு லைனுக்கு நான் 6 மாதம் கிளாஸ் எடுக்கிறேன். யோசிச்சு பாருங்கள் இது எப்பேற்பட்ட விஷயம். 6 மாதம். அகம்னா அந்த அகத்தில் இருக்கிற உறுப்பு வந்து முகத்தில் தெரியும். அதை பற்றின விஷயத்தை முகத்தில் காட்டுது. அதனால தான் வாயை கூட இங்கே வச்சுருக்கான். இல்லைன்னா வயிறு பக்கத்துலேயே வச்சுருந்தா சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும்ல. ஆனால் ஏன் முகத்தில் வச்சுருக்கான்? இது தெரிஞ்சுக்கணும். அறுசுவையும் 6 ராஜ உறுப்புகளின் ரகசியம். இந்த 6 ராஜ உறுப்புக்கும் அறுசுவை உள்ள ஒரே உணவு அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. 90 வருஷம் வாழ்ந்தாங்க, 100 வருஷத்துக்கு மேலேயும் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த 6 சுவை எது எதுக்கு வேணும்? 6 சுவைன்னா என்ன? இந்த முகத்தில் இருக்கிற 6 உறுப்புக்கும் ராஜ உறுப்பு உள்ள இருக்கிற ராஜ உறுப்பு தொடர்பு உண்டு. சிம்பிளாக சொல்லிடுறேன். கண்ணுக்கு மஞ்சள் காமாலை வருது இல்லையா? அப்போ கண்ணு மஞ்சள் காமாலை காட்டுது இல்லையா? அப்போ வயிற்றில் என்ன டேமேஜ் ஆகுது? லிவர் டேமேஜ் ஆகுது. ஆனால் இது என்ன பண்ணுறோம்? குழாவில் தண்ணி சொருவிட்டு நுனியில் போய் அடிச்சுனுங்கிறோம். டாக்டர்கிட்ட போய் எனக்கு இது தண்ணி நிற்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா குழாயை திருப்பினா நின்றுவிட போகுது. இதை கூட சிந்திக்கிறதுக்கு நம்ம இல்லைன்னா வேஸ்ட்டு. மனிதனாக இருக்குது வேஸ்ட்டு. எங்கே தொடங்குதோ அந்த இடத்த கட் பண்ணி வேறு அறுத்தா இன்னைக்கு மருத்துவமே தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் தேவையில்லை. இது நீங்கள் அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ லிவருக்கும் கண்ணுக்கு தொடர்பு இருக்குதுன்னா, கண் பார்வை பிரச்சனைனா கண்ணுக்கு மருந்து விடலாமா, லிவரை சுத்தம் பண்ணலாமா? லிவரை சுத்தம் பண்ணணும், அவ்வளோதான். இது ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இதே மாதிரி தான் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி நாக்கு குழலும். யாருக்கும் சும்மாலாம் ஹார்ட் அட்டாக் வராது. நாக்கு குழலும் 6 மணி நேரம் முன்னாடி. நல்லா தெரிஞ்சுங்க, 6 மணி நேரம் முன்னாடி நாக்கு குழலும். அதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக்கு. சும்மா போகும்போதே போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக் கிடையாது. அது ஹார்ட் அட்டாக்கே கிடையாது. பிளட்டு பிளாக் ஆகிருக்கும், பிபி ரைஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது நின்றுடும். அதுக்காக அது ஹார்ட் அட்டாக் கிடையாது. ஹார்ட் அட்டாக்ன்றது 6 மணி நேரம் முன்னாடி நாக்கு குழலும். நாக்குக்கும் ஹார்ட்டுக்கும் தொடர்பு உண்டு. இதே மாதிரி தான் மூக்குக்கும் நுரையீரலுக்கும் தொடர்பு உண்டு. கோல்டு ஆயிடுச்சுன்னா மூக்கு செவந்துடும். அப்போ நுரையீரல் மூச்சு விட முடியாது. கோல்டு ஆயிடுச்சுன்றது காட்டுறதுக்காக மூக்கில் இருக்குது. அதே மாதிரி காதுக்கும் கிட்னிக்கும் தொடர்பு உண்டு. மண்ணீரலுக்கும் பிம்பிள்ஸ், செவப்பாக பிம்பிள்ஸ் வருதுன்னா மண்ணீரலுக்கும் தொடர்பு உண்டு. சூரியாசிஸு, தேமல், கடி இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் ரத்தத்துக்கு தொடர்பு உண்டு. இந்த 6 ராஜ உறுப்புகள். இதில் ஒன்று உயிர் 50% மேலே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உயிர் போயிடும். இதுக்கு பேர் தான் ராஜ உறுப்பு. இது மூளை கிடையாது. நிறைய பேர் மூளைன்னு சொல்லுவாங்க. மூளை கிடையாது. மூளை டேமேஜ் ஆனாலும் 100 வருஷம் கோமா ஸ்டேஜில் வச்சுருக்கலாம். ஊசி போட்டு சும்மா கோமா ஸ்டேஜில் இருக்கலாம், அவ்வளோதான். லிக்விடாக போகலாம், பண்ணின்கலாம், எல்லாம் நடக்கும். ஆனால் பேச மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, கோமா ஸ்டேஜில் இருக்கலாம். இந்த 6 ராஜ உறுப்புக்கும் 6 சுவை தேவை. இந்த 6 சுவை கிட்னிக்கு என்ன கொடுப்போம்? உப்பு. நம்ம உடம்புல வேர்வை மூலிமா ஒரு கழிவு உப்பு வரும், யூரின் மூலிமா போகும். இது 2 கழிவில் ஒன்று நின்னாலும் இன்ஃபெக்ஷன். இதை பார்த்துக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. நிறையெல்லாம் நீங்கள் பண்ணவே வேணாம், இதை ஃபாலோ பண்ணாலே போகிறோம். அப்போ ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி நாக்கு குழல் இல்லைன்னா உடனே என்ன பண்ணோம்? நாக்கு கீழே கல் உப்பு வச்சுட்டு டாக்டர்கிட்ட 6 மணி நேரத்துக்குள்ளே இட்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா உயிர் காப்பாற்றிடலாம். நெஞ்சு கறிக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிடக்கூடாது. போனேன்னா உடனே ஆன்ஜியோ பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு அதுதான். உன் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு உன்னுடைய பயோடேட்டா கொடுக்கும்போது எவ்வளோ பென்ஷன் வாங்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அவருக்கு வந்துட்டு உடனே ஓப்பன் ஆட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நீங்கள் நிற்க மாட்டீங்க, உழைக்க மாட்டீங்க, ஒரே வார்த்தை. போனோம் 3 நாளைக்கு முன்னே அப்படி தான் நடந்தது. நெஞ்சு கறிக்குதுன்னு போனவர் தான் ஓப்பன் ஆட் பண்ணி ஹார்ட் பஸ்ஸில் அட்மிட் பண்ணிட்டாங்க, ஐசியூவில் இருக்கிறாரு. இதெல்லாம் யோசிக்கணும். அதனால தான் கேஸ்ட்ரிக் வரதுனால தான் ஆன்ஜியோ பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய ஆன்ஜியோ மட்டும் இல்லை, ஓப்பன் ஆட் சர்ஜரியும் கேஸ்ட்ரிக்கு தான் நெஞ்சு கறிக்கிறது. அப்போ கேஸ்ட்ரிக் வராமல் பார்த்துக்கணும் என்ன பண்ணோம்?
காலையில் 7லேருந்து 9க்குள்ளே சாப்பிட்டுடணும். அப்படி மீறி சாப்பிட முடியல, லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்லாம். கேஸ்ட்ரிக்கே வராது. நீங்கள் நேராக எடுத்தோடனே தூங்கி எழுந்தோடனே டீ டகடன்னு சூடாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அல்சரும் வரும், கேஸ்ட்ரிக்கும் வரும். தூங்கி எழுந்தோடனே எல்லோரும் தூங்கி எழும்போதும் நைட்டு படுக்கும் போதும் சுடு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள், ஒரு பிரச்சனை வராது. இப்போ கிட்னிக்கு உப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ லிவருக்கு பசி எடுக்கல, ஜீரணமாகல, மத்தியானம் காலைல பிரியாணி சாப்பிட்டான், இல்லை நான்வெஜ் ஏதோ ஒரு ஆயில் ஐட்டம் சாப்பிட்டோம், ஜீரணாவில் நெஞ்சு கறிக்குதுன்னா என்ன பண்ணோம்? புளி கேட்போம், புளி ரசம் கேட்போம், இல்லைன்னா சுடு தண்ணி குடிக்கணும். அதுதான் லிவருக்கு வந்து புளிப்பு. அந்த புளிப்பு வந்து கரெக்டாக சாப்பிட்ணும். அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. புளி இல்லாமல் குழம்பு வச்சாலும் ஜீரணம் ஆகாது, புளி அதிகமாக போட்டு புளி குழம்பு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. ரெண்டுத்துக்கு இடைப்பட்டு சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து ஆற்றுக்கு வந்து என்ன வேணும்? கசப்பு. பித்தப்பைன்னு ஒன்று இருக்கும் முன்னாடி, அந்த பித்தப்பையில் சேர்ற கசப்பு தான் நம்ம உடம்பை வந்து ஜீரணம் பண்ணுது. ஜீரணம் பண்ணுறதுக்கு லிவர் வந்து அது தண்ணி எப்படி நம்ம அரிசி போட்டு தண்ணி ஊற்றுவோமோ அந்த மாதிரி நம்ம இந்த பித்தப்பையில் இருக்கிற பித்த நீர் சுரந்தாதான் லிவர் வந்து வேலை செய்யும். பித்தப்பையில் லிவர் இது தண்ணி சுரக்கலைன்னா பித்தப்பையில் கல் ஆகிடும். பித்தப்பையில் கல் அதை எடுக்கணுன்றாங்க. எடுத்துகிட்டா என்ன ஆகும்? ப்ரெட்டு சாப்பிட்டா ப்ரெட்டு மாதிரியே வரும், சப்பாத்தி சாப்பிட்டா சப்பாத்தி மாதிரியே வரும். அவ்வளோதான், ஒன்று ஜீரணம் பண்ண முடியாது. லிக்விட் ஃபுட்டு தான் எடுக்கணும். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபுட்டை தயவு செஞ்சு அந்த பித்தப்பையை எடுக்கிறதுக்கு இது பண்ணாதீங்க. எந்த விஷயத்துலையும் கஷ்டப்படாதீங்க. அந்த பித்தப்பையில் பித்த நீர் சேராமல் பார்த்துக்கணுன்னா உடம்பை வந்து மிதமான 37 டிகிரியில் வச்சுக்கணும். கூட சேர்ந்தா ஜுரம், கீழே இறங்கினா ஜென்னின்னும். அந்த மாதிரி 37 டிகிரியில் மெயின்டைன் பண்ணிக்கினீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஈட்டானா ஈட்டாக சாப்பிட்றது, கோல்டானா கோல்டாக சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேர் கோல்டு ஆயிடுச்சுன்னுக்காக ஈட்டாக சாப்பிட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். நம்ம உடம்பு கோல்டில் ரொம்ப 17 டிகிரி இருக்குதுன்னா நீ போய் சூடாக காப்பி அதில் ஊற்றினா என்ன ஆகும்? திரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு. அதனால தான் சொல்கிறது. அதே மாதிரி கசப்பு சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, வராது. அதே மாதிரி மண்ணீரல் வேலை செய்யணுன்னா துவர்ப்பு தன்மை, சிவப்பு கலரில் பிம்பிள்ஸ் வரும், அதை க்ளீன் பண்ணது கிரீம் போடக்கூடாது. பித்தப்பைக்கு துவர்ப்பு தன்மை உள்ள பீட்ரூட் சூப்போ ஜூஸோ எதனா போட்டு சாப்பிடுங்க, சரியாயிடும். அதோ 2 நிமிஷம் ட்ரெஸ் இது வந்துட்டு இருப்பாங்க, அது மொபைலில் வந்துட்டு இருப்பாங்க, அப்போயே வந்துட்டு இருப்பாங்க. எங்கே இருக்கிறான்னு கேட்டீங்க, அந்த மொபைலில் ஃபோன் வாங்க. இதனால் நம்ம என்ன பண்ணோம்? பித்தப்பையில் இது மண்ணீரலில் துவர்ப்பு தன்மை பிம்பிள் சிகப்பாக வந்துச்சுன்னா உடனே அதுக்கு என்ன பண்ணோம்? துவர்ப்பு தன்மையை சாப்பிட்டா சரியாகப்படுமே தவிர மாத்திரையை சாப்பிட்டா சரியாகாது. இன்றைக்கி எல்லாம் சுகர் மாத்திரையை சாப்பிட்டு நான் மாத்திரையை வச்சு மெயின்டைன் பண்ணுறேங்க. எவ்வளோ 180 மெயின்டைன் பண்ணுறேங்க, 200 மெயின்டைன் பண்ணுறேங்க, 300 மெயின்டைன் பண்ணுறேங்கன்றதெல்லாம் வேஸ்ட்டு. அது என்ன காரணத்தினால வந்துச்சுன்னு சொல்லி சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டை எடுத்து பாருங்கள். இந்த பிரச்சனைலேருந்து நீங்களே வெளியே வந்துடலாம். இதுக்காக வந்து மாத்திரையை நம்பக்கூடாது. நீங்கள் உங்களே நம்பலன்னு அர்த்தம். மாத்திரையை நம்புறீங்கன்னா உங்களை நீங்கள் நம்பலன்னு அர்த்தம். அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம்? மண்ணீரலுக்கு பிரச்சனைனாலே அடுத்தது மோஷன் பிரச்சனை ஆகி அந்த சிகப்பாக வந்த பிம்பிள்ஸ் வந்து என்ன கருப்பாக மாறிடும். கருப்பாக மாறினா மோஷன் பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எல்லாரையும் பாருங்கள், கருப்பாக்குதுனாவே மோஷன் பிரச்சனை ஆமான்னுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தினுடைய பாட்டி வைத்தியம். பார்க்கும்போதே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் நுரையீரல்னால் கோல்டானா பிரச்சனை வரும். அப்போ கோல்டானா என்ன பண்ணோம்? காரமாக சாப்பிடணும் போல இருக்கும். அப்போ காரமாக என்ன சாப்பிட்றது? மிளகாய் சாப்பிட்லாமா? சாப்பிட முடியாது. நம்ம மிளகாயே ஒழுங்காக தனியாக அரைச்சி சாப்பிட்டா வயிறு சுத்தமாக போயிடும். அதுக்காக தான் மஞ்சள், அந்த நுரையீரலுக்கு உண்டான மஞ்சள் கரிமலை, அதாவது அந்த பிராணவாயுவும் கரிமலை வாயுவும் நமக்கு மூச்சில் எடுக்கக்கூடிய இது வந்து மஞ்சள் தான், கிருமி நாசினின்னு சொல்லுவோம். அந்த மூக்கடைப்பு வருது, நுரையீரல் பிரச்சனைனா இப்போ விரலி மஞ்சள் எடுத்து நல்லெண்ணெயில் விளக்கேற்றிட்டு அந்த விளக்கில் காய்ச்சிட்டு அந்த புகையில் தான் போகிறோம், எந்த பிரச்சனையும் வராது. கோவிட்டில் அப்படி தான் சொன்னோம், நிறைய யூடியூப்பில் போட்டோம், நிறைய பண்ணாங்க. மஞ்சள் போகிறோம், வேறு ஒன்றுமே தேவையில்லை. நுரையீரல் பிரச்சனை மூச்சு விட முடியலனாவே அதான் காரணம். அதனால் அதை மட்டும் பார்த்திங்கன்னா போகிறோம். அதே மாதிரி ரத்தத்துக்கு என்ன பண்ணுறது? இப்போ சுகர் பேஷண்ட்டு இனிப்பு சாப்பிட மாட்டாங்க. இனிப்பு சாப்பிட்டா சூரியாசிஸ் போகும். எப்படி பண்ணுறது? இனிப்பே சாப்பிடலாமா? அதுக்காக சாப்பிடக்கூடாது, லிமிட்டாக இருக்கணும். எல்லாத்துக்குமே அளவு இருக்குது. அதனால தான் அந்த இனிப்பு வந்து அறுசுவையில் ஒரு சுவை, அதை விட்டுறதுனால தான் நம்ம டாக்டர் சொல்லிடுறாரு இனிப்பே சாப்பிடக்கூடாது. நீ அப்போ சாப்பிட்றதே இல்லைன்னா உடம்புல இம்யூனிட்டியே இருக்காது. இம்யூனிட்டி எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது.
அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்வீட்டை சுத்தமாக விட்டுறோம். அப்போ அதுக்குண்டான இம்யூனிட்டி எப்படி ஏறும்? ஒன்றும் பண்ண டயாலிஸ் பண்ணும்போது உடம்பை வந்து சுருக்குது, ரத்தத்தை தான் என்ன பண்ணுது, ஹீட் ஆக்கி விடுது. அதனால தான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ கிட்னி வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு பிரச்சனை ஆகுது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, யூரின் போகும்போது எரிச்சல் வருது, என்ன வந்தாலும் சொரக்காய் எடுத்துக்கங்க, டெய்லி எடுங்க. 18 நாளில் உங்களுக்கு கிட்னி பிரச்சனையே இருக்காது. டயாலிஸ் பண்ணுறவங்களே நாங்கள் சொல்கிறது டெய்லி ஒரு வேளை சொரக்காய் எடுத்துக்கங்க. கரெக்டாக 3 மாதத்தில் ஒன்றும் இருக்காது. நம்ம அதை சாப்பிடாமே மாத்திரை மருந்து சாப்பிட்டு டயாலிஸ் பண்ணேன்னா ரத்தத்தை சுருங்கி நம்ம உடம்புல தோலில் ஒட்டி கட்சியில் ட்ரை ஆகுது தான் நிலைமை. இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணமான்னு பார்த்துங்க. இந்த 6 சுவையும் ஒரே பொருள் இருக்குது. யாருன்னா சொல்கிறீங்களா? இந்த 6 சுவையும், இந்த ராஜ உறுப்புக்கு தேவையான 6 ராஜ உறுப்புக்கும் 6 சுவையும் ஒரே பொருள் இருக்குது. யார் சொல்கிறது? ஆமலா இல்லை, இருங்க யார் சொல்றது? இது விருந்துக்கு வைப்பாங்க, இது இல்லாம விருந்து இருக்காது. இல்ல இல்ல, இது இல்லாம விருந்துக்கு இருக்காது. அந்த காலத்துல பத்திரிக்கை இருக்காது, இதை ஒவ்வொரு வீட்டுக்கு வச்சு கொடுப்பாங்க. இவ்வளோ குழு கொடுக்க வேண்டியது. அப்போ எந்த அளவுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கலன்னு பாருங்க. மூளைக்கு நீங்கள் வேலையை கொடுக்கறது இல்லை. தலைவலின்னா எதனால் வரும்? கோல்டு, பசி, டென்ஷன், இது 3 தான் வரும். எல்லாத்துக்கும் பேராசிட்டமால் எடுத்து போட்டால் நின்றுடுமா என்ன? வயிறு புண்ணாக தான் ஆகும். எதுக்கு? இதை பற்றி விழிப்புணர்வு நீங்கள் திங்க் பண்ண கற்றுங்க. 6 அறிவை கொடுத்துக்கிறது எதுக்கு? சிந்திச்சு செயல்படுறதுக்கு தான். 7ஆம் அறிவுன்ற மோட்சம். இப்போ 2 நிமிஷம் தான் சொல்கிறேன். ஒரு மனித பிறவின்றது 7 பிறவியில் ஒரு பிறவி. இது தெரியுமா? 7 பிறவியில் ஒரு பிறவி தான் மனித பிறவி. அது 6 அறிவை கொடுத்து 7ஆம் அறிவுன்ற மோட்சத்தை தொடக்கூடிய அடுத்த பிறவி வேணுமா வேணாவான் முடிவு பண்ணக்கூடிய பிறவி தான் மனித பிறவி. எத்தனை பேர் அதை வச்சு செயல் பண்ணுறீங்க? யாரும் கிடையாது. மூளைக்கே நம்ம தான் வேலை கொடுக்குது இல்லையா? தலைவலியாக டாக்டரை பாரு, கண் பார்வை பிரச்சனை கண் டாக்டரை பாரு, மூக்குன்னா நுரையில் டாக்டரை பாரு. இப்படி தானே ஓடுறோம். கனவு வேணும்னா ஃபைனான்சியரை பாரு. வழி பண்ணணும். எல்லாருக்கும் எல்லாம் உண்டு, எல்லாம் கிடைக்கணும். நீ உன்னை எப்போ நீங்கள் வந்து சந்தேகப்படாமல் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். மாணவர்களுக்கே அதான் சொல்கிறோம். எல்லாருக்கும் நீங்கள் உன்னை எப்போ அறியறீங்களோ அப்போவே எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். காலையில் எழ கற்றுக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் காலைல 5 மணிக்கு எழுறீங்க சொல்லுங்கள்? இருக்கிறவங்கள 5 மணிக்கு முன்னாடி எழுறவங்க எவ்வளோ குறைவுன்னு பாருங்கள். 6 மணிக்கு மேலே எழுறவங்க, அதான் உங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனையே இதுதான். 11 மணிக்கு எப்போ 9 மணிக்கு மேலே தூங்காமல் இருக்கிறீங்களோ உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கான்ஸும் வேலை செய்யறது குறைவாயிடும். அதை எப்போ பின்பற்றுறீங்க? 9 மணிக்கு படுத்துடணும். காலையில் நீங்கள் 5 மணிக்கு எழுந்து பாருங்கள், அன்னைக்கு பூரா ஆக்டிவாக இருக்கும். மாணவர்களுக்கு சொல்கிறோம், அந்த 5 மணிக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் எழுந்து கூட 4 கொஸ்டினை படித்தா அந்த கொஸ்டின் எக்ஸாமில் வரும். இது அவன் எழுதப்பட்ட தீர்ப்பு, நம்ம கிடையாது. கொஸ்டினில் அவன் எழுதுவான், நமக்காக எழுதப்படும் தீர்ப்பு இது. அப்போ அந்த 3 மணிக்கு, அந்த 3லேருந்து 5 வரைக்கும் பிரம்மாவே வரம் வாங்கின நேரம்னு சொல்கிறான். அதனால தான் சொல்கிறது, ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்புல உயிர் தங்கும். உங்கள் உடம்பை தாங்கிறது எது? உயிர். அந்த உயிர் எங்கே இருக்கு? ஒரு கடுகை 1 மில்லியனா பிரித்தா துரியத்தில் இருக்குது. எங்கே இருக்குது துரியம்? அதுக்காக தான் நம்ம பொட்டை இந்த புருவ மத்தியில் வைக்கிறோம். இதுக்கு இடையில் இங்கே உச்சி 4 இடமா ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு கடுகை 1 மில்லியனா பிரித்தா எவ்வளோ அளவு இருக்குமோ ஒளி துகளாக இருக்குது. அப்போ அது நம்ம உடம்புல தங்கணும்னா என்ன பண்ணோம்? உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆரோக்கியத்துக்கு. டாக்டருக்கு பணத்தை கொடுக்கக்கூடாது. டாக்டருக்கு பணத்தை கொடுத்தேன்னா அவங்க அதை தூக்கிடும், வேறு ஒன்றும் கிடையாது. இதனால தான் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் மலேசியாக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்பர் இருந்தால் கால் பண்ணிங்க. தனியாக அந்த கிளாஸை வந்து 6 மாதம் கோர்ஸா. ஒரு லிவர்னா என்னன்றத 1 வாரம் கிளாஸு, சாதாரணமாக கிடையாது. ஆன்லைன் கிளாஸு நம்பர் அங்கே இருந்தால் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுங்க. நாங்கள் மருந்தே சொல்ல மாட்டோம். இன்றைக்கி நேற்றுக்கு பெங்களூர் போயிருந்தேன். கேன்சருக்கு தமிழ் மருத்துவத்தில் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நேற்றுக்கு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு பெங்களூர் போயிட்டு வந்தேன். நேற்று மத்தியானம் இன்றைய தமிழகத்தில் சுகருக்கும்
கேன்சருக்கும் மருந்து இல்லாமல் இருந்தது இவ்வளோ நாளாக. இங்கிலீஷ் மெடிசனில் இனிப்பா 100 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஆன்டிபயோட்டிக் தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் தமிழ் மருத்துவத்தில் இதை நேற்று கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு எனக்கு கிடைச்சிடும். எல்லா இடத்துக்கும் கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் நம்பர் அனுப்பிச்சிட்டு போட்டு அனுப்புங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பக்கத்தில் யாருக்கு இருந்தாலும் அந்த இது சொல்லுங்கள், அவங்களுக்கு 100% க்யூர் பண்ணலான்னு சொல்லுங்கள். சுகர் ஒரு இது வியாதி கிடையாது, அதனால தான் சொல்லுவோம் சர்க்கரை ஒரு நோய் அல்ல. நோயை நினைக்காதீங்கன்றோம். புரோட்டீன் டெஃபிஷியன்சி, வேறு ஒன்றும் கிடையாது. சர்க்கரை புரோட்டீன் டெஃபிஷியன்சி, மூட்டு வலி கால்சியம் டெஃபிஷியன்சி, முடி உதுறது அயன் டெஃபிஷியன்சி, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்குண்டான சப்ளிமெண்ட்ரி ஃபுட் எடுத்திங்கன்னா கிளியர் ஆகிடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவரும் விருந்துண்டு செல்லுங்கள். மருத்துவரது ஆலோசனை கேட்டு நடந்தால் மருத்துவர் பெரும்பாலும் கூப்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் பார்க்குறோம், மாத்திரை வேணான்னு சொல்கிற மருத்துவர் தான் இவர். நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கல, அவருடைய ஆலோசனை நல்லா இருக்குல்ல, நல்லதை சொல்கிறவங்களை பாராட்டுறதுக்கு என்னவா இருக்கு. அடுத்தது விஜயலட்சுமி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளால் வாழ்த்துரை வழங்க வருகிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். கொஞ்சம் பேசாமல் இருந்தாலும் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு மேடையில் அமைந்திருக்கும் சான்றோர் உள்ளிட்ட அனைவருக்கும் நண்பகல் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேரம் ரொம்ப சிறியது, 1 நிமிடம் தான் கொடுத்துருக்காங்க. பேசக்கூடிய களமோ 3000 பாடல் கொண்டது, காலமோ இன்றிலிருந்து 1700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒன்று. இன்றிலிருந்து 1700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு அமிர்தமாக இருக்க முடியும். ஆனால் காலத்தை கருதி ஒரு சிறிய கதையோடு என் சிறார்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கதை பேசினால் பிடிக்கும். சிறிய கதையோடு என்னுடைய ஆசையை வாழ்த்துக்களை முடித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து நமக்கு கிடைத்த இலக்கியங்கள் எல்லாம் குரு சீடன் உறவில் வந்தது தான். அந்த மாதிரி ஒரு குருவும் சீடனும் இருக்காங்க. அப்போ அந்த குருவனுடைய பழக்கம் என்னவென்றால் பல வீடுகளில் உணவை வாங்கி உச்சவிருதியாக உண்பதுதான் ஒரு குருவினுடைய பழக்கம். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த குரு கூட சீடன் போய் அந்த பிச்சை எடுத்துக்கொண்டு வருவதற்காக போவாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, அந்த வீட்டில் எப்பயுமே அந்த அம்மா திட்டிகிட்டே இருக்கும். போடவும் போடாது, சில சமயம் போடும், சில சமயம் திட்டும். அப்போ சீடன் கேட்குறார் குருவிட்ட, இப்படியே திட்டிகிட்டே இருக்கே, ஏன் அங்கே போகிறீங்க அங்கே போய் எடுக்கிறீங்கன்னு பல நாள் கழித்து கேட்கிறார். அப்போது அந்த சீடனிடம் தான் வாங்கிய அந்த உச்ச விருதியை கையில் கொடுக்கிறாரு. அவர் வாங்கிட்டார் சீடன். இப்போது நான் வைத்திருந்தேனே, இதை நீ வாங்கினாயே, இப்பொழுது இதனுடைய பொருள் என்ன, இது உன்னுடைய உடைமையா என்னுடைய உடைமையா என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு அவர் நான் என்னுடைய உடைமை என்று கூறினார். இதுபோல்தான் அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் திட்டும் போதும் நான் அதை வாங்கி கொள்ளவில்லை, அது அவளுடையதாக இருந்தது, என்னுடையது அல்ல என்று கூறி குரு சீடனுக்கு புரிய வைத்திருக்கின்றார். அதைத்தான் காலையிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய ஆண்டோர்கள் திருமூலரின் இருக்கையாக, திருமூலரின் சிந்தனையாக, அவர் நினைத்த அந்த நற்சமுதாயம் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசிக்கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சிறந்த ஒன்று, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற மிக அருமையான பாடல். ஒவ்வொருவனும் தன்னை அறிந்து கொண்டால், தன்னுடைய மனதை அறிந்து கொண்டால், தன் மனதை தன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த நுட்பத்தை, அந்த சூட்சுமத்தை அறிந்து கொண்டால் அவன் உலகத்தையும் தன்னையும் ஜெயித்து உலகத்தையும் ஜெயிக்கலாம் என்பதை பற்றிய சிந்தனை தான் காலையிலிருந்து சென்று கொண்டிருந்தது. இன்னொரு சைவ ஆதீனத்திலிருந்து வந்தவர் மிக அருமையாக டென்ஷனை பற்றி கூறினார். டென்ஷன் வேற ஒன்றுமே இல்லைங்க, 10 குழந்தைங்க. என்னென்ன குழந்தைய நம்ம கையில் வச்சுருக்கோம்? காமம், கோபம், குரோதம், பெரும்பற்று, அகங்காரம், ஆர்வமின்மை, முயற்சியின்மை, பயிற்சியின்மை, சோம்பேறித்தனம், தூக்கம். இந்த 10 குழந்தைங்க நம்ம கையில் வச்சுருந்தா நம்ம என்னைக்கு நிம்மதியாக வைப்போம்?
இந்த 10 குழந்தைகளை எப்படி நாம் நீக்க வேண்டும் என்ற அந்த வாழும் கலையை வாழ்வியல் களஞ்சியமாக கற்றுக்கொண்டிருக்கிறது தான் திருமூலருடைய அந்த அனைத்து பாடல்களும். அவை திருமூலரும் திருமூலரை சார்ந்த அந்த சிந்தனைகளும் காலையிலிருந்து நமக்கு செவிக்கு உணவாக வந்தது. நண்பகல் நேரம் எல்லோரும் பசிக்கான உணவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய மேடம் அவர்களுக்கும் இங்கிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், செவிமடித்த இந்த நேரத்தில் கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நோக்கமானது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டது என்பது சிறார்கள் வந்து பரிசுகள் வாங்கும் போதே தெரிந்தது. அவை இன்னும் பல நாடுகளையும் கடந்து திருமூலருடைய சிந்தனையானது மலர்ந்து விரிவடைந்து மலர் வீச வேண்டும் என்று அன்போடு இறை அருளோடும் பிரார்த்தனையோடும் கேட்டுக்கொண்டு வாழ்த்துறை நல்க வாய்ப்பினை நல்கிய பேராசிரியர் மகாலட்சுமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவருடைய வயதிற்கு இவர் போடும் யோகா உங்களை மிகவும் வியக்க வைக்கும். அதில் கண்ணால் பார்ப்பதே நாம் செய்த பெரும்பேறு. எனவே உணவு முடித்தவுடன் அரங்கு தொடங்குவதற்கு முன் அவர் போட வேண்டியிருப்பதனால் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் உணவுக்கு செல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன்.